விடையெல்லாம் தர மாட்டேன். செமினார்ல பங்கு பெற்ற பிள்ளைக்கு மட்டும்தான் இந்த விட தெரியும். இப்ப நான் இப்ப பிசிக்கலா வந்தா போர்ட்ல எழுதுவேன் விடைய. சரியா? நீங்க வராத ஆள் கொடுத்து படிக்கிறவங்களோட வேற விஷயம். நான் இதுல தார ஹேண்ட் அவுட்ல அழிச்சிருவேன் அதெல்லாம். ஓகே ரைட். அப்ப அதே போல இப்ப இது ஒரு வித்தியாசம் அப்படின்னா இம்முறையானது அதன் ஆயுட்காலத்தில் ஒவ்வொரு ஆண்டிலும் சமத்தொகையில் மீட்கப்படுதான். இப்ப சில நேரம் அப்படியும் பாரு சமத்தொகையில மீட்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 5 வருஷம் சமத்தொகையில மீட்கிறேன். சரியா? அப்ப ஒரு ஒரு வருஷத்துல வட்டி கிடைக்கும், அதோட ஒரு 200 ரூபாயும் கிடைக்கும். வட்டி பிளஸ் 200 ரூபாய். அந்த 1000த்தையும் நாம 5 வருஷத்துக்கு பிரிச்சா சமத்தொகையில மீட்கும். ஒரு வருஷத்துக்கு 200 ரூபாய் வரும். இப்ப இங்க 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது, 200 ரூபாய் வந்துட்டுண்டா அடுத்த வருஷம் எவ்வளவு கிடைக்கும்? உங்களோட முதலீடு எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய் இருக்குமா? ஃபர்ஸ்ட் வருஷம் 1000 ரூபாய் இருந்துச்சு, 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 200 ரூபாய் காசு வந்துட்டு. பிறகு 2வது வருஷம் 100 ரூபாய் கிடைக்குமா? கிடைக்க மாட்டா. ஏன்? முதலீடு வந்து 800 ரூபாய் தண்ணி பெருக்கி 1000 ரூபாய் 200 ரூபாய் எடுத்துட்டீங்க, 800 ரூபாய் தான் இருக்கு. அப்ப 800 ரூபாய்க்கு 10% பார்த்தா 80 ரூபாய். அதோட உனக்கு 200 ரூபாய் கிடைக்கும் திரும்ப. அடுத்த வருஷம் பிறகிட்ட 600 ரூபாய் தானே முதலீடு இருக்கு. அப்ப அதுக்கு 10% 60 ரூபாய். அப்படி வட்டி வீதம் குறைஞ்சு குறைஞ்சு போகுது. ஆனா சம தொகையில மீட்கிறோம். இப்படியான சந்தர்ப்பத்துல இதுக்கு நீங்க கொடுக்க விரும்புற வேலை 1050 ரூபாய். அப்ப இங்க இதை பிரிச்சு போடுறோம். 100 ரூபாய் 200 ரூபாய், இது 80 ரூபாய் 200 ரூபாய், அப்படி 60 ரூபாய் 200 ரூபாய், 40 ரூபாய் 20 ரூபாய் தான் கிடைக்கும். எவ்வளவு சுருக்கி பெருக்கி எடுத்தா இந்த மாதிரி. இப்ப இவ்விடத்துல நீங்க இந்த டேபிள பாவிக்கலாமா? இந்த போது மெதட்டை பாவிக்க முடியாது. ஏன்? அது அன்யூட்டி இல்ல. ஒவ்வொரு வருஷமும் தொகை மாறுது. 300 280 260 240 இருக்கு. தொகை சமநடிக்கா இல்ல. அப்ப மாறுது. இப்ப நீங்க அந்த டேபிள பயன்படுத்தல. அது பயன்படுத்தலண்டா இப்படிதான் பயன்படுத்தலாம். ஒவ்வொன்றையும் தனியே தனியே பார்க்கணும். 300க்கு 8 வீதத்துல முதலாம் வருஷத்துக்கு எவ்வளவு? 280ல 2வது வருஷத்துக்கு 8 வீதத்துல எவ்வளவு? ஒவ்வொன்றுக்கும் பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் சிங்கிள் அமௌண்டா தான் பார்க்கணும். அன்யூட்டி பார்க்க இயலாது. அப்ப அப்படி ஒவ்வொன்றுக்கும் சிங்கிள் போட்டு பாத்தீங்கன்னா சேம் விட வரும். இந்த 1050. சரியா? ரைட். இதே கணக்குக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி செலுத்தப்படுமாக இருந்தால் என்ன செய்த? இதெல்லாம் ஏற்கனவே நான் படிச்சிட்டோம். அரையாண்டுக்கு ஒருக்க வட்டி செலுத்தப்படும் என்று சொன்னால் வட்டி தொகை எவ்வளவு வரும்? 100 ரூபா 50 ரூபா மாறும். அப்ப 50 ரூபா. அன்யூட்டி எத்தனை வரும்? வீதம் எத்தனையா மாறும்? அரையாண்டுக்கு ஒரு முறை. முதல் இருந்த 8 வீதம் எவ்வளவு? எத்தனை வீதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்த? அந்த களிவோட்ட வீதம் 8 வீதம் இருந்த களிவோட்ட வீதம் 8 வீதம். அது என்னையா மாறும்? 4 வீதமா மாறும். காலம் எவ்வளவு? 5 வருஷம் இருந்த. இப்ப அரையாண்டுக்கு ஒரு கண்டா 10 மாறும். இதெல்லாம் இப்ப ஏற்கனவே நான் அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியில படிப்பிச்சுட்டேன். அரையாண்டுக்கு ஒரு கண்டா என்னென்ன மாற்றம் வரும், காலாண்டுக்கு ஒரு என்னென்ன அதை நான் காலையில அதை கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணி போட்டு இந்த செக்ஷனுக்கு வந்தேன். அப்ப இந்த பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இதுக்கு போற இன்னொரு பாடம் எடுப்பேன் அடுத்து 3rd இயர்ல போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் எல்லாம். ஒரு செக்ஷனோட ஒரு செக்ஷன் தொடர்பு பட்டு தான் இருக்குது. அப்ப டைம் வேல்யூ ஆஃப் மணி அதுல வந்து அந்த கன்செப்ட் விளங்கினதை இஞ்சால விளங்கும். இப்ப நான் என்ன சொன்னேன், அதுல அரையாண்டுக்கு ஒரு வட்டி செலுத்தினா அந்த 2 தடவை கொடுப்பாங்க. அப்ப 5 வருஷம்டா காலம் எவ்வளவு மாறும்? 10 மாறும். வீதத்தை என்ன செய்யற நாம அதால பிரிக்கிறேன். அப்ப 8 வீதத்தை 2ஆல பிரிச்சோம்டா 4 வீதம். ஓகே. அதே நேரம் கடைசியா கிடைக்கிற தொகையும் 4 வீதத்துல 10க்கு மாறும். 5ல இருந்து 10க்கு மாறும். ஆகவே கடைசியா விட 1081. இது மாதாந்தம் என்று சொன்னா என்னைய மாறும்? அந்த ஓ
ஓ, டவுட் என்னம்மா கேக்கீங்களா? கேளுங்க கேளுங்க. கதைச்சிங்க ஏதோ உண்டு, தவறுதலா கதைச்சிட்டீங்களா இல்ல டவுட்டா என்ன? ஓகே, ரைட். இப்ப நாங்க இதே போல காலாண்டுக்கு ஒரு கண்ட என்ன செய்வீங்க? ஒரு தடவை, ஒரு வருஷத்துல 4 தடவை. அப்ப இந்த வெட்டி வீதத்தை 4ல பிரிப்பீங்க. பிரிச்சா 2 வீதம் வரணும். 2 வீதம். 5 வருஷத்தை 4ல பிரிக்கினா காலம் 20 மாறும். ரைட். அப்ப 2 வீதம் 20. அவ்வளவுதான். ரைட். அப்ப அந்த கன்செப்டையும் இதுக்குள்ள கொண்டு போடலாம். மாதாந்தம்ண்டா 12ல பிரிச்சு வட்டி வீதத்தை, காலத்தை 12ல இருக்கிறேன். ரைட். வேற ஒன்றும் மாறல. அதை அப்படியே வச்சு அந்த கன்செப்ட் படி வரும். ரைட். முதிர்வு அடையாத முறைகள், பெர்பச்சுவல் பாண்ட், முதிர்வு காலம் ஒன்று இல்ல, சொல்லப்படல. அப்படின்னு சொன்னால் பூமியிலான இலவான பூமியாகி வெலுவேஷனை கொண்டு வந்து ஐயுங்கள் கேடி. கேடிங்கிறது வேண்டப்படும் வருவாய் வீதம். ஐங்கிறது அந்த முறையினுடைய வட்டி வீதம், வட்டி தொகை. உதாரணத்துக்கு முறி ஒன்றோ ரூபாய் 100 வட்டி தொகையாக நிரந்தரமாக அந்த முதலீட்டாளர் வேண்டப்படும் வருவாய் வீதம் 12 எணி முறையினுடைய உலக பெறுமதியை கணிப்பிடுங்க. 100 ரூபாய் வட்டி, 12 வீதம், அப்ப 0.12 பிரிச்சுட்டா 833. இல்ல சார் போறேன். அப்ப உங்களுக்கு 833 ரூபா தான் அப்படி ஒரு முதிர்வடையாத முறைக்கு நீங்க கொடுக்க விரும்புற தொகை இந்த வீதத்துல. ரைட். அப்ப அந்த சந்தையில் என்ன பெறுமதியில் இருக்கின்ற பார்த்து முடிவெடுக்கலாம். அடுத்தது வட்டி அற்ற முறைகள். வட்டி இல்ல, அப்ப என்ன செய்யும்? சந்தை பெறுமதி மட்டும்தான் இருக்கும். சாரி, என்ன, மீட்பு தொகை மட்டும்தான், மெச்சூரிட்டி வேல்யூ, முதிர்வு பெறுமதி மட்டும் இருக்கும், வட்டி வராது. அப்ப இதான் ஃபார்முலா. ரைட். எம்பிண்டா மெச்சூரிட்டி வேல்யூ, முதிர்வு பெறுமதி. நீங்க தமிழ்ல முதிர்வு பெறுமதி வெளியே கொள்ளுங்க, அல்லது மார்க்கெட் வேல்யூ எடுத்துறாதுங்க. முதிர்வு பெறுமதி. இப்ப அது மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். 1+KD அதுவும் தெரியும். உதாரணம், ஒரு கம்பெனியானது வட்டி செலுத்தப்படாத 10 வருட முதிர்வை கொண்ட ரூபாய் 1000 முகப்பெறுமதியுடைய முறிகளை வழங்குகின்றது. வேண்டப்படும் வருவாய் வீதம் 12 என கொண்டு இம்முறையினுடைய உள்ளக பெறுமதியை கணிப்பிடுங்க. அப்ப எவ்வளவுல முதிர்வு பெறுமதி என்று சொல்லப்படல என்றாலும் கடைசி அந்த முகப்பெறுமதியை தான் எடுக்கணும். அப்ப முகப்பெறுமதி 1000 ரூபாய். 1 + 0.12 10 வருடம் 322 ரூபாய்க்கு தான் நீங்க கொடுக்க விருப்பம். டேபிள் மெத்தட் படி பார்த்தாலும் பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஒரு தரம் தான் நடக்கும். முதிர்வு பெறுமதி அன்யூட்டி வராது. ரைட். ஸோ 10 காலம் 10 வீதம் 12ல பார்த்தால் அதை விட வரும். ஓகே, ரைட். இப்ப நாங்க அடுத்தது முதிர்வு விளைவு எப்படி கணிப்பிடுற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விளைவு வீதத்தை கணிப்பிடுறது. இப்ப அதுக்கு ஒரு கணக்கு ஒன்று எடுத்திருக்கிறோம். 3 சந்தர்ப்பத்திலையும் எப்படி கணிப்பிடுறது இப்ப சொல்லிட்டேன். அடுத்தது இந்த முதிர்வு விளைவு எப்படி கணிப்பிடுங்கிறது. அது என்னண்டா விளைவு வீதம்ங்கிறது 2 வீதத்தை எடுத்து பார்க்கணும். நீங்க 8 வீதத்தை போட்டு ஒரு முறை ஒன்று எடுத்து 8 வீதத்தை போட்டு உள்ளாந்த பெறுமதியை பார்த்தா 1000 ரூபாய் வருது. உதாரணத்துக்கு 15 வீதத்தை போட்டு பார்த்தா உள்ளாந்த பெறுமதி வந்து 620 ரூபாய். இப்ப சந்தையில் அதுல பெறுமதி இது இந்த தொகை போகுதுண்டா அது விளைவு வீதம் என்ன என்று பாக்குறதுதான் இது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு 8 வீதம் போட்டு பார்த்தா உள்ளாந்த பெறுமதி உங்களுக்கு 1000 ரூபாய் வருது ஒரு கணக்கு. அசீம் பண்ணுங்க. 15 வீதத்தை போட்டு அதே கணக்கு நான் பார்த்தா 620 ரூபாய் வருது. இப்ப அதுல சந்தை பெறுமதி 761 ரூபாய் போகுதா அந்த அந்த முறைக்கு. அப்படி என்று சொன்னா விளைவு வீதம் எவ்வளவு இருக்கணும் அதை கணிப்புறதுதான் நாங்க படிக்க போறது. சரியா? இப்ப அந்த விளைவு வீதத்தை பாக்குறேன்னு சொன்னா நீங்க முதல்ல 2 வீதத்தை எடுத்து கண்டுபிடிச்சு போட்டு அந்த 2 வீதத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு வீதமா தான் அது வரும். ரைட். இப்ப உதாரணத்துக்கு நினைக்கும் கணக்கு
ரூபாய் 1000 முகப்பெறுமதியை கொண்ட முறையொன்றினை தற்போதைய சந்தை விலை 761 ஆகும். இம்முறையானது 12வது வருடத்தில் அதன் முகவிலையில் முதிர்ச்சி அடைகின்றது. 12 வருஷம் தான் முதிர்வு காலம். அம்முறைக்கு வழங்கப்படும் வட்டி வீதம் 8. இம்முறையினுடைய விளைவு வீதத்தை கணிப்பிடுக. விளைவு வீதம் 8 வீதம் எனின் இம்முறை உள்ளார்ந்த பெறுமதி 1000 ரூபாய். அதே எப்படின்னா நீங்க அந்த 8 வீதம்னா 8 வீதத்தை போட்டு பார்த்தா எப்படி விட 1000 வரும். பார்க்க தேவையில்லை. அதே வீதத்தை போட்டா எப்படி 1000 வரும். நீங்க போட்டு கணிப்பிட்டு பாருங்க, அதே தான் வரும். விளைவு வீதம் 15 வீதத்தை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதை கணிப்பிடணும். இன்னைக்கு 80 ரூபா கிடைக்குது. வழங்கப்படும் வட்டி வீதம் 8 தானே. அப்ப 1000க்கு 8ன்னா எவ்வளவு வரும்? ரூபா வரும். 80 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு வரும்? 15 வீதம். எத்தனை ஆண்டுக்கு வரும்? 12 வருஷம். 12 வருட முதிர்வை கொண்டது. சரியா? அப்ப 12 காலம். சரியா? 8 வீதம். ரைட். 15 வீதம் என்னது? நாம அசீம் பண்ணி விளைவு வீதம் 15 எனில் எடுத்த நாம ஒரு அசம்ஷன். அப்ப 15 வீதம் எடுத்தோம்டா 12 காலம் என்றால் இது உம்பட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு இது வரப்போகுது. கடைசியா முதிர்வடைகிறதும் 12வது வருஷம் தானே. அப்ப 15 வீதம் எடுத்தோம் என்றால் இந்த தொகை வருதுங்க. அப்ப அப்படித்தான் இந்த 620 கணிப்பிட்டுட்டோம். இப்ப நாம 761 வாரண்டு சொன்னா இப்படி போட்டு போட்டு பார்த்து இருக்கேல. போட்டு போட்டு பார்க்கலாமா? செட்டியா சமப்படுற மாதிரி போட்டு போட்டு பார்க்கலாம். 8 வீதம் உண்டா அதே பெறுமதிண்டா அதே தான் வரும். நீங்க போட்டு பாருங்க இதே கணக்கு. அந்த தொகை தான் வரும். சரியா? இப்ப எப்படி நாம இந்த 761 வாரத்துக்கு வேண்டி போட்டு போட்டு பார்த்து இருக்கல. அப்ப நம்ம இதை திரும்ப சீராக்குவோம். எக்ஸுங்கிறது நமக்கு தெரியும். அந்த விளைவு வீதம் தெரியா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இதுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம்? 8க்கும் 15க்கும் இடையில 7 வித்தியாசம். இந்த 1000 ரூபாய்க்கும் இதுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம்? இந்த 761 ரூபாய்க்கும் இடையில 239 ரூபாய் வித்தியாசம். திரும்ப இந்த 1000 ரூபாய்க்கும் இந்த 620 ரூபாய்க்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம்? கிட்டத்தட்ட 380 ரூபாய் வித்தியாசம். தசம் 5 விட்டுட்டு. சரியா? இப்ப நீங்க இத தீர்த்தாள் இதையும் இதையும் பெருக்கி தீர்த்தீங்கோண்டால் எக்ஸ் எவ்வளவு வரும்? சரியா? இப்ப அதை நீங்க என்ன செய்யணும்? இந்த 8ஓட இதான் ஆரம்பம். இந்த 8ஓட இந்த 4 தசனால கூட்டுற இந்த வந்த விடைய இதோட ஆரம்பத்துல இதோட கூட்டுறோம். கூட்டக்கட்ட விளைவு வீதம் 12.4 வீதம் வருது. அப்ப இவ்விடத்துல 12.4 வீதம் உண்டு வந்தா சரியா இந்த தொகை வரும். இந்த 761 ரூபாய் வரும். இந்த 12.4 வீதம் உண்டு வந்தா தான் இந்த 761 ரூபாய் வரும். அதான் இதை கணிப்பிடும். நீ போட்டு கணிப்பிட்டு பாருங்க. சரியா வரும். சரியா? இப்படித்தான் விளைவு வீதம் கண்டுபிடிக்கிறேன். அதாவது 12.4 வீதத்தில் இம்முதலீட்டு உள்ளார்ந்த பெறுமதி 761 ரூபாக இருக்கும். இதை கணிப்புறதுக்கு முதல்ல ஒரு குறைஞ்ச வீதம், பிறகு ஒரு கூடின வீதம், ரெண்டையும் சீராக்கி கண்டுபிடிச்ச உடனே கேப் வருது. அப்ப அதை இந்த ஆரம்பத்தோட கூட்டிடமுண்டா இவ்வாறு வரும் விளைவு. சரி. இப்ப அடுத்தது முன்னுரிமை பங்குடைய பெறுமதி மதிப்பீடு. முன்னுரிமை பங்கோட பெறுமதி எப்படி மதிப்பீடு செய்யற?
ஒரே ஒரு வாய்ப்பாடுதான், இது மட்டும்தான். ஏன் முன்னிலை பங்குங்கிறது வந்து நிரந்தரமான வட்டி வீதம் தானே. 10% முன்னுரிமை பங்குகள், கொமர்ஸ் படிச்சாங்களுக்கு தெரியும். 10% முன்னுரிமை பங்குகள், 5% முன்னுரிமை பங்குகள், 8% முன்னுரிமை பங்குகள், அதிலே வீதம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப டிவிடெண்ட், டிங்கிறது டிவிடெண்ட் பங்கு லாபம், டி இண்டா டிவிடெண்ட் பங்கு லாபம், கேபிங்கிறது அந்த வேண்டப்படும் ப்ரிஃபரன்சியாஸ், கே பிங்கிறது ப்ரிஃபரன்சியாஸ், பி அது ஷோர்ட் ஃபார்ம், அது வேண்டப்படும் வருவாய் வீதம் தானே அது. valuation of P என்றால் BP என்றால் valuation of preference shares P. preference shares தான் முன்னிலை பங்குன்னு சொல்றேன். preference shares இதான் வாய்ப்படும். D என்கிற KP. உதாரணம் 10 ரூபாய் 100 முகப்பெறுமதியை கொண்ட முன்னுரிமை பங்குகள் சந்தையில் காணப்படுகின்றன. இம்முறைக்கு வேண்டப்படும் ஆக குறைந்த வருவாய் வீதம் 14 ஆகும். இம்முன்னுரிமை பங்கு உள்ளக பெறுமதி என்ன? அவ்வளவு 10% 100 ரூபாண்டா 10 ரூபா. கேபி வந்து 0.14 பிரிச்சா என்ன வந்துச்சு. இப்ப முன்னிலை பங்குட பண்பாடு அதுல கரெக்டர்ஸ் வந்து இப்படி இருக்கிறதால ஒரு 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 வாய்ப்பாடு தான், அது இலவாக கண்டுபிடிக்கலாம். ரைட். இப்ப அடுத்த செக்ஷன் சாதாரண பங்கு கூறியது எப்படி காண்ற. சாதாரண பங்கினுடைய பெறுமதி மதிப்பீடு. ஒரு 5 minutes பிரேக் தாரன், சும்மா ஒரு சின்ன ஒரு எழும்பி நடந்துட்டு திரும்ப இருங்க, ஒரு ஃப்ரெஷ் அப் தான் உங்களோட பிரைனு குறிச்சு. இப்ப 2 பார்த்துட்டேன், பொண்ட் டிபெஞ்சர்ஸ், ரைட். சாரி, பொண்ட் அண்ட் ஜிபி, இது என்னது ப்ரிஃபரன்சியாஸ் முன்னுரிமை பங்குடையும் பொண்டுடையும் பார்த்துட்டோம். இப்ப நாங்க அடுத்தது சாதாரண பங்கு. சாதாரண பங்குடைய பெறுமதி கணிப்பீடு வந்து கொஞ்சம் முன்னுரிமை பங்கு போல இல்லை. அது அதுல இதுல பண்புகளும் வித்தியாசம் இல்ல. சாதாரண பங்குகள் என்ன மாதிரி இருக்கும், முன்னுரிமை பங்குகள் என்ன? முன்னுரிமை பங்குகளுக்குரிய பங்கு லாப வீதம், அது கம்பெனி லாபம் உழைச்சாலும் சரி உழைக்காட்டியும் சரி அந்த குறிப்பிட்ட வீதம் வழங்கப்படும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு கடன்காரர் போலதான் இருப்பாங்க. அவங்க நட்டத்துல பங்கு கொள்ள மாட்டாங்க. அவங்க வந்து கம்பெனியோட உரிமையாளரும் அல்ல. சரி. ஆனா சாதாரண பங்குதாரர் வந்து ஒரு கம்பெனியுடைய உரிமையாளர் கருதப்படுகின்றார். என்னால் அவர் லாபம் வந்தால் லாபத்தையும் தாங்கணும், லாபம் கிடைக்கும். நட்டம் வந்தால் நட்டத்தையும் தாங்கணும். அவளுடைய பங்கு லாபம் அப்படி வழங்கப்படும் என்றால் கடனுக்குரிய வட்டி எல்லாம் கொடுத்து, முன்னிலை பங்குதாரர் பங்கு லாபம் கொடுத்து, ரிசர்வ் ஒதுக்கங்கள், அதாவது எதிர்காலத்தை வைக்க வேண்டிய ஒரு லாபத்தோடு உட்படுத்தி ஒதுக்கி அதன் பிறகு வார தொகையைத்தான் பங்குதாருக்கு பங்கு லாபமாக வழங்கப்படும். அவ லாபம் கூட உழைச்சா வருமானம் பங்கு லாபம் கூட வரும், குறைய உழைச்சா குறைய வரும், சில நேரம் நட்டவும் வரும். அவங்க தானே உரிமையாளர், தாங்கிதான் அவங்க. இப்படியான சில பண்புகள் இருக்கிறதால அந்த கணிப்பீடும் வித்தியாசப்படும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சாதாரணமான நிலைமை எடுத்தோம்னால், நிலையான வளர்ச்சி எடுப்போமே. ரூபாய் 100 முகப்பெறுமதியை கொண்ட சாதாரண பங்கொன்றின் வருடாந்தம் 5 ரூபாய் பங்கு லாபமாக கிடைக்கின்றது. 3ஆம் வருட முடிவில் பங்கானது 125 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும். எனின் இச்சாதாரண பங்கு ஒன்றைக்கு நீர் கொடுக்க விரும்பும் தொகை என்ன? வேண்டப்படு வருவாய் வீதம் KE 8% என கொள்க. அப்ப அவருக்கு 3 வருடத்துக்கு பங்கு லாபம் கிடைக்குது. 3ஆம் வருட முடிவுல பங்குண்ட பெறுமதி 125 ரூபாவாக இருக்குமா. அப்ப முதலாவது வருஷம் 5 ரூபாய் பங்கு லாபம் கிடைக்கும். அதை நாங்க கழிவோட்டம் செய்யணும் 8%. ஏன்னா முதலாம் வருஷம் கிடைக்கிற 5 ரூபாய் இன்றைய பெறுமதி 5 ரூபாய் அல்ல, அதை விட குறையிருக்கும். உண்மையா இதன்படி பார்த்தா 4 ரூபாய் 63% வருது. 2ஆம் வருஷம் கிடைக்கிற 5 ரூபாயும் 5 ரூபாய் பெறுமதி இல்லை, அதுல பெறுமதி உண்மையா வரப்போகுது 4 ரூபாய் 29%. ஏன்னா கழிவோட்ட வீதம் கட்டுங்க கிட்ட 2 வருஷம் போகக்குள்ள இன்னும் பெறுமதி குறையும். 3ஆம் வருஷமும் அவருக்கு ஒரு 5 ரூபாய் கிடைக்கும். அதோட 3ஆம் வருஷம் அந்த 125 ரூபாய் பங்கு விற்பனையாலையும் கிடைக்கும். இப்ப 3ஆம் வருடத்துல 130 ரூபாய் மொத்தமா கிடைக்கும். ஆகவே
அந்த 130 ரூபாவை நம்ம கழிவோட்டம் 3 வருஷத்துக்கு கழிவோட்டம் செய்தோம் என்றால் அது 103 ரூபாவாக மாறுது. மொத்தமா அவருக்கு கிடைக்கும் 112 ரூபா. அப்ப நாங்க கொடுக்க விரும்புகின்ற விலை வந்து 112 ரூபாய் தான். இப்ப சந்தையில 125 ரூபாய் போகுதுல, ரைட், 122 12 ரூபா 112 ரூபா 11% தான் நாங்க கொடுக்க விரும்புற விலை இப்படியான ஒரு சாதாரண பங்குக்கு. இது நாங்க அந்த அட்டவணை முறையில பார்த்தோம் என்றால் இது 3 வருஷத்துக்கு நீங்க 5 ரூபா 5 ரூபா கிடைக்குதானே, அதை 3ஐயும் அனுட்டின்னு எடுத்துட்டு மறு 125 ரூபாவை தனியே ஒரு தொகையாக்கி இப்படி செய்யணும். அப்ப இந்த 5 ரூபாய் டிவிடெண்ட் அனியூட்டி படி சமதொகை சம இடைவெளி தானே. அப்ப 8 வீதம் கழிவோட்ட வீதம் 3 வருடங்களுக்கு கிடைக்குது. அளவும் பார்த்தோம்னு சொன்னால் 12 ரூபாய் 89 வருது. பிறகு அந்த 125 ரூபாய் அளவு கிடைக்கும், அதுவும் 3ஆம் வருஷ முடிவுல கிடைக்குது. அப்ப அதுக்கு நாங்க பார்த்தோம்னா இவ்வளவு வருது. மொத்தம் இன்னும் வந்திருக்கு, 2 விடையும் சமனா வந்திருக்கு. அப்ப இந்த 5 ரூபாய் படி 3 வருஷத்துக்கு கிடைக்குது, திரும்ப 125 ரூபாய் ஒரு தடவை கிடைக்குது. அப்ப இதுக்கு அணியூட்டி போட்டு பார்க்கும், அந்த 5 ரூபாய்க்கு மத்த 125 ரூபாய்க்கு அணியூட்டி இல்ல, சிங்கிள் அமௌண்ட் அது. அப்ப பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் வெக்டர் அணியூட்டி வராது. சோ இப்படி பார்க்கவே இப்படி கண்டுட்டு இது என்ன பங்கு லாபம் வளர்ச்சி வீதம் ஒன்று தரல, சமான வளர்ச்சி இல்ல, எப்படியும் 5 ரூபாய் தான் கிடைக்க போகுது இந்த சந்தர்ப்பத்தில். ஆனா உண்மையா சந்தையில என்ன, பங்கு லாபத்துக்கு பங்கு லாபம் வளர்ச்சி அடைந்து போகணும். அதான் தியரி சொல்லுது, கன்செப்ட். பங்கு லாபத்துக்கு பங்கு லாபம் தொடர்ச்சியா வளர்ச்சி அடைஞ்சு போகணும். அப்பதான் அந்த கம்பெனிக்கு நட்பெயர் ஏற்பட்டு அந்த கம்பெனியுடைய பங்குகளுக்கு சந்தையில விலை கூடும், டிமாண்ட் கூடி விலை கூடும். அதே அளவுல பங்கு லாபம் போகுதுன்னு சொன்னா அது ஒரு வட்டி மாதிரி ஒரே தொகையா இருக்குது. அப்படி வரப்பட வருமானம் உழைக்க உழைக்க லாப வீதம் கூடும். அதுக்கு ஒரு வளர்ச்சி வீதம் ஒன்றும் இருக்கு. இப்ப இந்த கணக்கு பார்ப்போம். வளர்ச்சி வீதம், அந்த வளர்ச்சி வீதம் ஒரு வீதமாகவும் இருக்கலாம் அல்லது மாறி மாறியும் வரலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒவ்வொரு கணக்கு பார்ப்போம். முதலாவது ஆண்டு முடிவில் பங்கு லாபமாக 12 ரூபாவை தருகின்ற சாதாரண பங்கு ஒன்றிலே பங்கு லாபம் 6 வீதத்தால் வளர்ச்சியடைந்து செல்கின்றது. காலம் ஒன்று சொல்லல. இப்ப முதலாம் வருஷம் 12 ரூபாய் கிடைச்சது, பிறகு 6 வீதத்தால வளர்ச்சி அடைந்து செல்லுமாம். காலம் எவ்வளவு காலத்துக்குன்னு சொல்லப்படல. அப்ப கால முடிவிதி. கழிவோட்ட வீதம் 15 என கொண்டு சாதாரண பங்கின் உள்ளக பெறுமதியை கணிப்பிடுக. இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த பூமியில பாவிக்கணும். D1 என்று போட்டிருக்கணும். D1 முதலாம் வருஷம் முடிவில்லை. இங்க முதலாம் வருஷம் முடிவில்லைன்னு தந்துட்டாங்க 12 ரூபாய். அப்ப அந்த 12 ரூபாய் போட்டா சரி. D1 D0 இன்றைக்கு என்று தந்திருந்தா அதை போடப்படா. தற்பொழுது 12 ரூபாய் வழங்கப்படுகின்றது என்றால் இப்ப அது தற்பொழுதுன்னா இப்ப அதை நம்ம திரும்ப முதலாம் வருட முடிவுக்கு மாத்தணும். இப்ப இப்படி மாத்திரண்டா நான் இப்படித்தான் மாத்தணும். D1 எப்படி வரும்டா D0 1 + G. சரியா? அப்ப இங்க இந்த கணக்குல முதலாம் வருட முடிவு தந்ததால அந்த பிரச்சனை இல்ல, நேரடியாக D1 போட்டுட்டோம். KE வந்து கழிவோட்ட வீதம், G வந்து growth rate வந்து வளர்ச்சி வீதம் 6. அப்ப 0.06 போட்டோம் என்றால் இன்னும் வந்திருக்க முடியும் 133 ரூபாய் 33%. அப்ப நாம கொடுக்க விரும்புற விலை போல உள்ள 133 ரூபாய் 33% இந்த சந்தர்ப்பத்துல. சரியா? இப்ப இங்க காலம் சொல்லப்பட்டிருக்க வளர்ச்சி வீதத்துக்கு எவ்வளவு காலத்துக்கு இந்த வளர்ச்சி வீதம் இருக்குன்னு இல்ல. அப்ப இதான் போமில்லை. இப்ப காலம் சொல்லப்பட்டால் எப்படின்னு பார்ப்போம். பங்கு லாப வளர்ச்சி மாற்றம் அடையும் போது பெறுமதி மதிப்பீடு இது வித்தியாசம். சாதாரண பங்கொல்லி பங்கு லாபம் அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கு 10 வீதத்தால் வளர்ச்சி அடைந்து செல்லும் எனவும் அதன் பின்னர் 8 வீதத்தால் வளர்ச்சி அடைந்து செல்லும் எனவும் முன்னுணரப்பட்டுள்ளது. 2 வளர்ச்சி வீதம் தந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு 10 வீதத்தால, அதுக்கு பிறகு காலம் சொல்லல 8 வீதம். சில நேரம் 3 கட்டமும் வரும், 4 கட்டமும் வரும்.
வாரத்தை பொறுத்து. சரியா? இப்ப இதுல 2 கட்டம் தான் தந்திருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு 10% அதுக்கு பிறகு 8%. அப்ப 2 கட்டமா உடையுது. தற்பொழுது வருடாந்த பங்கு லாபமாக ரூபாய் கிடைக்கிறது. தற்பொழுதுன்னா இப்ப முதலாம் வருட முடிவாது இல்ல. ரைட். குறைந்த வருவாய் வீதம் 14 எனின் அது கழிவோட்ட வீதமா இச்சாதாரண பங்கு உள்ளக பெறுமதியை கணிப்பிடுக. இப்ப இப்ப எவ்வளவு கிடைக்குது? 5 ரூபாய். ஒரு வருஷ முடிவில் அது எவ்வளவு மாறும்? 10% வளர்ச்சி. அப்படி பாப்பீங்க. 10% வளர்ச்சின்னா 1.1 மாறும். அல்லது 1 ரூபாய் இருக்கிறது 1.1 மாறும். 10% அல்லது நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச முறையில கண்டுபிடிங்க. இப்ப இது நாங்க எப்படி பாக்குறோம்டா 5 தர 1.1 5.5 முதலாம் வருட முடிவில் 5.5 மாறும். என்ன 1.1 போட்டேன்டா இப்ப 1ண்டா 10% வளர்ச்சி அடைஞ்ச 9.1. திரும்ப இது மாறுது 5.5 தர 1.1 6.05 தொடர்ச்சியாக கூட்டிட்டு போறேன். திரும்ப 6.05 1.1 6.6 அப்ப 6 திரும்ப அதுல தர 1.1 7.32 திரும்ப தர 1.1 8.05. இப்ப 5 வருஷத்துக்கு இப்படி மாறி போ. தற்பொழுது 5 ரூபாய். அந்த 5 ரூபாயோட 1.1 பாருங்க 5.5 திரும்ப இதுல 1.1 அப்படி 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 வந்து 5ஆம் வருஷ முடிவுல இவ்வளவு வருது. இது ஒரு கட்டம். இந்த தொகை இந்த பங்களாக எப்படி இருக்கு? ஒவ்வொன்றும் தனித்தனியே இருக்கு. அப்ப தனித்தனி இருந்தா நாங்க என்ன செய்யணும்? தனியே ஃபேக்டர் எடுத்து தான் பார்க்கணும். இதுல ஒரு கணக்கு செஞ்சோம் அந்த இதுல பொண்ணுல அது மாதிரி. அப்ப தனியே ஃபேக்டர் எடுக்கிறோம்னா இப்படி ஃபோர்முலா அப்படி வரிசை நீளமா எழுதலாம் அல்லது இப்படி டேபிள் முறையில செய்யறது இலகுவா இருக்கும். அப்ப கழிவோட்ட காரணி டிஸ்கவுண்ட் இஃபெக்ட் 14% சொல்லப்பட்டிருக்குது. ஆக குறைந்த வருவாய் வீதம் 14. அப்ப நாங்க அந்த டேபிள் எடுத்து டேபிள்ல 14% கீழே பாருங்க இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கும். எந்த டேபிள்? பிரசன்ட் வேல்யூ சிங்கிள் அமௌண்ட். இது ஒவ்வொன்றும் தனியே இருக்கு. பிரசன்ட் வேல்யூ சிங்கிள் அமௌண்ட் டேபிள் எடுத்து பாருங்க. 14% கீழே பாருங்க. எடுத்துட்டீங்களா டேபிள்? டேபிள கையில வச்சிருக்கணும் இந்த பாடம் படிக்கிற நேரம். ரைட் பாருங்க 14% கீழே அதாவது என்ன டேபிள்? பிரசன்ட் வேல்யூ சிங்கிள் அமௌண்ட் 14% கீழே பாருங்க இந்த பெறுமதி இருக்கும். இது அன்யூட்டின்னு நினைக்கிறேன். இது present value annuities. எடுத்துட்டீங்களா? யாராவது கையில வச்சிருக்கீங்களா? இந்த பாடம் கையில இல்லாம படிக்கல. அது உண்மை செமினார் வந்து பிசிக்கலா தான் நடத்தணும். சரியா? யாராவது ஒரு சொல்லுங்க. அப்ப கையில வச்சிருக்கீங்களா டேபிள்? இல்ல அந்த டைம் இல்லையா? இல்ல டேபிள். ஓகே டேபிள பாருங்க. உங்கள்ட்ட இருக்கும். தேடி பாருங்க. 14% கீழே எப்படி வரும். சரியா? ரைட். இப்ப நீங்க என்ன செய்யணும்? அது பிறகு இது ரெண்டையும் பெருக்குங்க. பங்கு லாபத்தையும் அந்த ஃபேக்டரை பெருக்கி நான் இப்படி தொகை வரும். அது பெறுமதின்னு சொல்றோம். அப்புறம் அவ்வளவையும் கூட்டணும். கூட்டினாலும் ஒரு கட்டம் வந்துச்சு. அடுத்த கட்டம்
8 வீதத்தில் வளர்ச்சி அடைந்து செல்லும். இப்ப இந்த 7வது வருஷம் D0 தானே 5.5, D1 2 6 சைபர் 5 இப்படி அது உங்களுக்கு அனுப்பிட்டு காட்டிட்டேன். ரைட். இப்ப D5 பார்த்து வச்சுட்டோம். D5ங்கிறது டிவிடன் 5வது வருஷம் 8.05. 6வது வருஷம் என்னென்றால் D5 8.05 இல்ல. ரைட். இப்ப D6 வந்து 8.05 இது இப்ப உதாரணத்துக்கு எடுத்து காட்டுறேன்டா. இப்படித்தான் பாக்குறது. ஆறாவது வருஷம் டிவிடெண்ட் எவ்வளவு இருக்கும்? 5வது வருஷம் எவ்வளவு இருந்த டேபிள்ல போட்டிக்கணும் 8.05. இது 5வது வருஷம் 6 பாக்குறேன்டா. 5வது வருஷம் 8.05. 1 பிளஸ் ஜி வந்து 8 வீதம் 0.08 சொன்னா இവിടുത്തെ எவ்வளவு வரும்? ரைட். அவ நம்ம சுருக்கமா பெருக்கிறபடி 8.05 பெருக்கணும். இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 1.08. 8.694 694 6.9 போடலாம். அத அப்படித்தான் இந்த விட வந்திருக்கு. நடி இந்த விட வந்தது அப்படித்தான். சரியா? ஓகே. இப்ப D6ல வாரத்துல நாங்க பொறுமதியை பார்க்க போறோம். D5ல D6க்கு பிறகு எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 8.69 திரும்ப 8.69 1.08 பாருங்க. அப்படி தொடர்ச்சியா D7 D8 ஒரு முடிவிலி காலத்துக்கு போகும். இப்ப D7 எவ்வளவு வரும்டா? D7 8.69 திரும்ப 1.08 பாருங்க. வேற 1.08 9.37 39 9.39 வருது. 8.69 தர 1.08 8.38 85. ஓகே. அப்படி வருது. ரெண்டு தசமதானத்துக்கு மட்டும் தட்டிட்டு அப்படி வருது. இப்படி D8 D9 D10 டிவிடன் அப்படியோ முடிவிலி காலம் வரைக்கும் போகும். அப்ப அதை நம்ம அப்படி ஒவ்வொண்டா போட்டுக்கு தேவையில்லை. இப்ப நம்ம வாய்ப்பாடு என்ன செய்ய போறோம்? D5 இப்ப D6ல தானே தொடங்கினது. அப்ப அதுக்கு முதல் வருஷத்துக்கு எடுக்கிறேன். D5க்கு D6 KE மைனஸ் G. அப்ப D6 பார்த்துட்டு 8.69 KE வந்து கழிவோட்ட வீதம் 0.14 G வந்து வளர்ச்சி வீதம் 0.08. அப்ப இதை சுருக்கி நீங்களுண்டா உங்களுக்கு விட வரும் 75.26 வரும் ருபீஸ். சரியா? இல்ல 100 எவ்வளவு 144.9 பெருகி பாருங்க. அப்போ எப்படி அது தசம் 1.4 இருந்து கணிக்கணும் 0.08 முதல்ல கழிச்சா 0.06 வரும். அந்த 0.06ஆல 8.69 பிரிக்கணும் 0.06ஆல பிரிச்சோம்டா நவந்தைக்கு 144.85 இந்த விட. இப்ப இது எப்பைக்கு வந்திருக்கு? D5க்கு D5 5வது வருஷம் முடிவில் உழவு காட்டுது. திரும்ப அதை சைபருக்கு கொண்டு போகணும் பூஜ்ஜியத்துக்கு நிலைமைக்கு. அப்ப பூஜ்ஜிய நிலைமை கொண்டு வந்து அப்ப இற்றை பெறுமதி பார்க்கலாம். இது 5ஆம் வருஷம் முடிவுலான்னு இது வருது. அப்ப அதை சைபருக்கு கொண்டு வரணும்னா திரும்ப அதை கழிவோட்டம் செய்யணும். 5 வருஷம் பின்னுக்கு கொண்டு போகணும். அப்ப அதுல 5 வருஷம் வீதம் 14
இது நீங்க பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் சிங்கிள் அமௌண்ட் டேபிள பாத்தீங்கன்னா ஃபேக்டர் இப்படி வரும். திரும்ப இதையும் பெருக்கினா இந்த 75% விட வரும். இப்ப நீ இது ஒரு கட்டம் போல ஒரு கட்டத்துல விட ஏற்கனவே ஒரு கட்டத்துல விட இங்க இருக்கி ஃபர்ஸ்டுக்கு இந்த கட்டத்துல விட நறுக்கி 12.49. இப்ப 5 ரூபா இது 10 வீதத்தால் 5 வருஷத்துக்கு வளர்ச்சி அடையும். அதை அவ்வளவையும் கழிவூட்டம் செய்து பார்த்தோம்டா இவ்வளவு வருது. திரும்ப 15 அதுக்கு பிறகு 5வது வருஷத்துக்கு பிறகு 8 வீதத்தால வளர்ச்சி அடையும். அதை பார்த்தா இது வருது. ரெண்டையும் கூட்டணும். கூட்டினோம்டால் இந்த விடையையும் இங்க இருக்கிற விடையையும் கூட்டணும். 2 கட்டம் அது கூட்டினீங்கள் இந்த 97.75 தான் அதுல பெருமை. உள்ளாந்த பெருமதி 95.97.75. 2 கட்டம். முதல் கட்டம் அப்படியே வரும். 2ஆம் கட்டம் 5வது வருஷம் 6வது வருஷம் தொடங்குறதெல்லாம் 5வது வருஷத்துல கண்டுபிடிச்சு திரும்ப 5வது வருஷத்துல இருக்கிறத 0 வருஷத்துக்கு கொண்டு போகணும். இது அந்த முதல் அதுதான் அந்த டைம் மணியில படிப்பிச்சது. அது மாதிரி தான் இதுவும். அத மாதிரி இன்னொரு கணக்கு பாருங்க. சாதாரண பங்குடைய பங்குல அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கு 10 வீதத்தால் வளர்ச்சி அடைந்து செல்லும் எனவும் அதன் பின்னர் மேலும் 5 ஆண்டுகளுக்கு 8 வீதத்தால் வளர்ச்சி அடைந்து செல்லும் எனவும் அதன் பின்னர் 6 வீதத்தால் வளர்ச்சி அடைந்து செல்லும் எனவும் முன்னுணரப்பட்டுள்ளது. இப்ப இது 3 கட்டம். தற்பொழுது வருடாந்த பங்கு லாபம் 5 ரூபாய் கிடைக்கின்றது. வேண்டப்படும் ஆக குறைந்த வருவாய் வீதம் 15 என கொண்டு 15 வீதம் என கொண்டு எனின் இச்சாதாரண பங்கிற்கு நீர் கொடுக்க விரும்பும் தொகை என்ன? அல்லது சாதாரண பங்கினுடைய பெறுமதியை கணிப்பிடுக. ஏதாவது ஒன்று வரும். சரி, 3 கட்டம் என்ன செய்ய போறீங்க? இப்ப இந்த 3 கட்டம் இருந்தாலும் 2 கட்டத்தை சேர்த்து ஒன்றாக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் கட்டம் 5 வருஷத்துக்கு 10 வீதத்தை வளர்ச்சி அடையுது. அடுத்ததுக்கும் டைம் லிமிட் போட்டிருக்கு. மேலும் 5 ஆண்டுகளுக்கு 8 வீதத்தை வளர்ச்சி அடையும். அப்ப 5 மணி 10 வருஷத்துக்கு நீங்க ஒரு டேபிள் போடணும். போட்டுட்டு அதை நீங்க அப்படியோ ஃபேக்டரையும் போட்டு கண்டுபிடிச்சு கூட்டி எடுப்பீங்க. இது மாதிரி இப்ப ஆண்டு 1 தொடக்கம் 5 10 வீதத்தில் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி திரும்ப 6ல இருந்து திரும்ப 8 வீதத்துல அது அப்படியே போட்டு வந்து இந்த கழிவோட்ட காரணியும் அப்படியே போட்டு 2ஐயும் பெருக்கி போட்டு அந்த 10 வருஷத்துல விடையையும் கூட்டி எடுப்பீங்க. ஒரு கட்டம் முடிஞ்சு 2 கட்டத்தை ஒரு கட்டமா மாத்திட்டீங்க. அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? 10வது வருஷத்துல தொடங்கணும். D11 எடுக்கணும். சரியா? ரைட். எப்படி செய்வீங்க? நடிக்க 1ல இருந்து 5 வீதம் தானே ஃபர்ஸ்ட்டுக்கு வளர்ச்சி அடை 5 ரூபா தானே இப்ப கையில இருக்கிறது. அப்ப அப்படி 5.5 அப்படின்னு வந்து 8 வந்து இதுக்கு பிறகு எத்தனை வீதத்தை வளர்ச்சி அடையுது? 8 வீதம். தொடர்ந்து 8 வீதம். அப்ப 8.05 8 வீதம்னா 1.08. 8.05 தர 1.08 8.69 திரும்ப 8.69 தர 1.08 9.389 திரும்ப அதுல தர 1.08 அப்படி ஒவ்வொன்றை பார்த்துட்டு வந்து 10 வருஷம் வரை பார்த்து கொண்டு நிப்பாட்டிட்டு கழிவோட்ட காரணி 15 வீதம். அப்ப ஒவ்வொன்றும் தனித்தனிய அமௌண்ட். அதனால தனித்தனியே பார்க்கணும். கிட்ட பெறுமதியை பார்த்து இவ்வளையும் பெருக்கி கூட்டினா இந்த தொகை வந்துட்டு. இனி அடுத்த கட்டம் 11ல ஸ்டார்ட் பண்ணும். டிவிடெண்ட் 11 தேவை. நிறைய டிவிடெண்ட் 11 தேவை. 10ல ஸ்டார்ட் பண்ணும். 10ல இருக்கிற விட 11.83. அதுக்கு பிறகு 6 வீதத்துல வளர்ச்சி அடையும். இப்ப 0.06. இப்ப எவ்வளவு வரப்போகுது? 12.54. அப்ப திரும்ப இதுல வார விட B10 10 11 10க்கு தான் கண்டுபிடிப்பீங்க. அதுல ஆரம்பத்துல கண்டுபிடிப்பீங்க. அப்ப இது 12.54 திரும்ப KE G எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு விட வரும். அது 139.33 139.33. இதை திரும்ப நீங்க 10 வருஷம் முன்னுக்கு கொண்டு போகணும்.
அப்ப 15 வீதத்துல 10 வருஷத்துல பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸை பார்த்து அது முன்னுக்கு கொண்டு வந்தா 34 ரூபா 44 வருது. திரும்ப இந்த 34 44 இந்த 38 56 ரெண்டையும் கூட்டினா இப்படி வரும் 73 ரூபா. இப்ப நீங்க கொடுக்க விரும்புற விலை 73 ரூபா தான். சரி, அப்ப 3 கட்டம் 4 கட்டம் என்றால் கூட இவ்வாறு நீங்க கண்டு. இந்த வசனத் யாரு? முகமது வசனத் யாரு? முதல் ஜாயின் பண்ணினா டக்குன்னு நீங்க என்ன செய்யணும், பேரு இடிக்கப்படாது. எனக்கு இன்னொரு பிள்ளை எம்ஜியில சேர்ந்துருக்கு. யாரு இது? ரிமூவ் பண்றேன்னா ரிமூவ் பண்ண திரும்ப சேர மாட்டீங்க. நீங்க இதுல உடனடியாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டிருக்கணும். லிங்குல வேற ஆக்களை கொடுத்து அந்த லிங்க்ல நான் படிப்பிக்கிறத ரெக்கார்ட் பண்ணி அதை படிப்பிச்சு உழைக்கிறார்கள் இருக்கீங்க. சரியா? சோ வந்து இதை நீங்க ரிமூவ் பண்ணுங்க. நான் இப்ப ரிமூவ் பண்ண போறேன். யாரு ஜாயின் பண்ணினது? இதுல நான் சொல்லி இருக்கிறேன். இந்த எம்ஜி யார்? எம்ஜின்னு ஒன்று இருக்கிறேன். எம்ஜியில ஜாயின் பண்ணிக்கு ரிமூவ் பண்றேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப இதுல அன்னோன் நேம் அப்படி இருந்தா ரிமூவ் பண்ணிடுவேன். என்ன மாத்துங்க. இந்த எம்ஜியில இருக்கிறாள் யாரு? ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுங்க. தூங்கிட்டீங்களா? போட்டுட்டு ரிமூவ் பண்றேன்னா. ஆகவே இப்ப 3 கட்டம் படிப்பிச்சிட்டோம். அப்ப இது மாதிரி 4 கட்டம்னாலும் உங்களுக்கு ஏழும். சரி, அந்த செக்ஷன் அதோட முடியுது. சோ இந்த செக்ஷன்லயும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது. அப்ப அந்த கேள்விகளையும் நீங்க படிச்சு கொண்டால் இப்ப 50க்கு மேற்பட்ட மார்க்ஸ்களுக்கு நீங்க ரெடி ஆகலாம். இப்ப இதோட 3 செக்ஷன்லயும் 50 வீதத்துக்கு மார்க்ஸ் வரும். 50 வீதத்துக்குரிய கொஷின்ஸ் இருக்கும். சரி, அடுத்த 4வது கேபிட்டல் பட்ஜெட்டிங். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கிறது மூலதன பாதீடு. மூலதன பாதீடுன்னு சொன்னா என்ன? ரைட், அதனுடைய நோக்கம் என்ன? எந்த சந்தர்ப்பத்துல நாம அதை செய்யணும்? உதாரணத்துக்கு நிறுவனம் ஒன்றை இயந்திரமயப்படுத்துது. அப்ப இது லாபம் நட்டமாண்டு பாக்குறது. நிறுவனம் ஒன்றில் இயந்திர உபகரணங்களை பதிலீடு செய்தல நவீனமயப்படுத்துறது. ஏற்கனவே பழைய இயந்திரங்கள் இருக்கு. அதை நாம பதிலீடு செஞ்சுட்டு நவீனமயப்படுத்த போறோம். அந்த சந்தர்ப்பத்துல போடுற முதலீடு லாபமா இல்லையா என்னன்னு மாதிரிட்டு பாக்குறது. பல்வேறு இயந்திரங்களுக்கு இடையில் சிறந்த ஒன்றை தெரிவு செய்யறது. 2-3 மெஷின் இருக்குது. அதுல 2-3 ப்ரொஜெக்ட் இருக்குது. அந்த ப்ரொஜெக்ட்ல எந்த ப்ரொஜெக்ட நாம தெரிவு செய்யறோம். அடுத்து புதிய உற்பத்தி பொருள் ஒன்றை அறிமுகப்படுத்துற ஒரு பிசினஸ் ஒன்று. இப்ப ஏற்கனவே ஒரு பிஸ்கட் கம்பெனி பிஸ்கட் ஐட்டத்தை உற்பத்தி செய்யற நேரம் ஒரு மில்க் பவுடர் உற்பத்தி செய்யறா அது திரும்ப ஒரு ப்ரொஜெக்ட். ஒரு புதிய பொருள் உண்டா அறிமுகப்படுது. அப்ப அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதுக்கு ஆரம்ப முதலீடு என்ன, அதுல இருந்து எவ்வளவு வருமானம் கிடைக்க போகுது, இது வந்து லாபமா நட்டமா என்னன்னு பாக்குறது. அது வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தல். ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்க போறோம்னா அது ஒரு ப்ரொஜெக்ட் எடுக்கும். ஒரு பிசினஸ், அந்த பிசினஸ் கேபிட்டல் எவ்வளவு ஆரம்பத்துல போடணும், அப்புறம் நம்மளுக்கு வருமானம் எவ்வளவு கிடைக்கும், அதை வச்சு நாங்க இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறியா இல்லையான்னு முடிவு எடுக்கிறது. அது வியாபாரம் ஒன்றை விரிவாக்குது. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிசினஸ். நம்ம ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறேன். இது செய்யறியா இல்லையா? அப்படியான முடிவுகள் எடுக்கிற நேரம் இந்த கேபிட்டல் பட்ஜெட்டின் டெக்னிக்கை பாவிச்சு முடிவு எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. சரியா? ரைட். அப்ப கேபிட்டல் பட்ஜெட்டிங்கிறது என்ன இந்த உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரல. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இப்படியான சந்தர்ப்பங்களை தீர்மானம் எடுக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுற டெக்னிக் தான் கேபிட்டல் பட்ஜெட்டிங். சரி, இத படமாக்கி எழுதுறல்ல. சரி, இப்ப மூலதன பாதடி ஏன் முக்கியத்துவம் அது தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். கேள்விகளும் வந்திருக்கு. ஏன்னு சொன்னா ஏன் நம்ம ஒரு செக்ஷனை படிக்கீங்க என்றால் ஒரு பெரிய தொகையை முதலீட்டுடன் சம்பந்தப்பட்டது. இது ஒரு பிசினஸ்ல நீங்க ஒரு 1 மில்லியனை போட போறீங்கன்னா உங்களோட ஒரு பெரிய அமௌண்ட். இப்ப இது உங்களுக்கு லாபகரமான ஒரு பிசினஸா இல்லையா என்று பார்க்கணும். அதான் பாரிய தொகை முதலீட்டுடன் தொடர்பட்டது.
அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் அதுல இந்த விலகுவது சிக்கலானது. இப்ப நீங்க மெஷினரிஸ மாத்திட்டீங்கன்னா திரும்ப டக்குன்னு மாத்திடலாம். ரைட். அடுத்தது மூலதன நிதியாக்கங்களுக்கு உதவுது. அது நீண்ட கால தன்மையை கொண்டிருத்தல். அப்ப நாங்க ஒரு பிசினஸ் நீண்ட காலம் தானே, நீண்ட காலம் கூட அதுல சிக்கலானதாகவும் ஆபத்தானதாகவும் காணப்படுது. ரைட். இப்படியான காரணங்களால இது முக்கியம் வாய்ந்ததா இருக்குது. அதுல படிமுறை என்ன? முதலாவது பிரேரணைகளை முன் வைக்கணும். என்னென்ன செய்ய போறோம், நம்ம காசு இருக்குண்டா நம்ம என்னென்ன ஐடியான்னு சொல்லி ஐடியா போடுறோம். சரியா? உங்களுக்கு ஐடியாக்கள் வருது. ஒரு நிறுவனத்துல நம்ம பேசுறதெல்லாம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு என்று யோசிக்கப்பட, ஒரு நிறுவனத்துல எப்படின்னா நம்ம பேசுறோம். ஒரு அதுல நீங்க தேவையான விஷயங்களை தனிப்பட்ட இதுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நிறுவனத்துல பலரும் என்ன ஒரு பிசினஸ் செய்யறோம்னா பல பிரச்சனைகளை முன்வைப்பாங்க. ஒரு புதிய மிஷினை மாத்துவோம் பார், ஒரு பிசினஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பார், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. சரி. இப்ப மறு என்ன செய்யணும்? அதுல நாங்க தெரிவு செஞ்சு எடுத்துட்டு சேர்த்துட்டாங்கன்னா மதிப்பீடு செய்யணும். அதுபோல் தெரிவு செய்யணும், நடைமுறைப்படுத்தணும். பிறரை முன்வைக்கும், மதிப்பீடு செய்யறோம், தெரிவு செய்யறோம், நடைமுறைப்படுத்துறோம். இந்த மதிப்பீடு செய்யறதுக்கு பயன்படுத்துற நுட்பங்கள் தான் நான் படிக்க போறது. முதலீடுகளை மதிப்பீடு செய்வதற்கான நுட்பங்கள். மரபு ரீதியான மதிப்பீட்டு முறைகள்ல 2 இருக்குது. பேபேக் பீரியட், மீள செலுத்தும் காலம், மீள ஈடு செய்யும் காலம், கணக்கிட்டு வருவாய் வீதம், அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அடுத்தது கழிவிடப்பட்ட காசோட்ட முறை. அதுல கழிவிடு செய்யப்பட்ட காசோட்ட முறை. அதுல கழிவிடு செய்யப்பட்ட மீளீடு செய்யும் காலம், தேறியீட்டை பெறுமதி, உள்ளக வருவாய் வீதம், லாப சுட்டி. இவ்வளவு டெக்னிக்கும் பயன்படுத்தி நாங்க முதலீடுகளை மதிப்பீடு செய்யலாம். அதாவது பெரிய ப்ரொஜெக்டுகளை நாங்க மதிப்பீடு செய்யலாம். அதுல முதலாவது நீங்க எக்ஸாமுக்கு வந்து நீங்க மதிப்பீடு முறைகளை பட்டியலிட்டு தருக அப்படி கேட்கறல. முறைகள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுல முதலாவது மீளீடு செய்யும் காலம். அது மீளீடு செய்யும் காலம் என்ன? நாங்க போட்ட காசு எவ்வளவு காலத்துல நாங்க அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று பாக்குறது. நாங்க போட்ட இப்ப இன்றைக்கு ஒரு ஒரு மண்வெளியில போட்டுட்டோம்னா அந்த காசை திரும்ப எத்தனை வருஷத்துக்குள்ள மீள பெற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு காலத்துக்குள்ள மீள பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்றது. உதாரணத்துக்கு இந்த ஒரு செயற்திட்டமானது ரூபாய் 50,000 முதலீட்டை வேண்டி விற்கின்றது. இத்திட்டமானது வருடம் ஒன்றுக்கு ரூபாய் 12,500 படி 7 வருடங்களுக்கு காசு உள்ளத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மீள ஈடு செய்யும் காலத்தை கணிப்பிடுக. ஒரு வருஷத்துக்கு 12,500 50,000 என்று சொன்னா எவ்வளவு காலம் வரும்? 4 வருடம். சரியா? 50,000 12,500 பிரிச்சு 4 வருஷம் பிடிக்கும். இது சரியா பிரிக்கிற மாதிரி தந்திருக்கேன். இப்ப சில வித்தியாசமான அமௌண்ட் வந்தா விட வந்து வருஷத்துலயும் மாதத்திலையும் வரும். சரியா? இன்னொன்று இன்னொரு கணக்கு. ஒரு செயற்திட்டமானது ரூபாய் 2 லட்சம் ரூபாய் முதலீட்டை வேண்டி நிற்கின்றது. இத்திட்டத்தின் மூலம் 4 ஆண்டுகளுக்கு முதலாம் ஆண்டு தொடக்கம் முறையே 80,000, 70,000, 40,000, 30,000 படி 4 வருடங்களுக்கு காசு உள்ளடத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மீளீடு செய்யும் காலத்தை கணிப்பிடுக. இதுக்கு என்ன செய்ய போறீங்க? ஒன்றுமில்லை. முதல் எவ்வளவு? 80,000 வந்துடும் ஒரு வருஷம். 2வது வருஷத்து முடிவுல இன்னும் 70, அப்ப 1.5 வந்துட்டு 1,50,000. திரும்ப 3வது வருஷத்துல 40,000. அப்ப 1,50,000, 40, 1,90,000. அப்ப 3 வருஷத்துல 1,90,000 நீங்க ஈடு செஞ்சிருவீங்க. அப்ப திரும்ப இன்னும் எவ்வளவு தேவை நமக்கு? 10,000 வேணும். அந்த 10,000 நம்ம எப்ப பெற்றுக்கொள்ள? 4வது வருஷத்துல பெற்றுக்கொள்ளலாம். அப்ப எத்தனை மாசம் தேவை? அப்ப 3 லட்சத்துக்கு 12 மாசம் தேவைண்டா
ஒரு 10,000க்கு சாரி 30,000க்கு 30,000 12 பிரிங்க. 30,000 12 பிரிச்சு 2,500 வருதுல்ல. ஒரு மாசத்துக்கு 2,500 வருது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு தேவை? 10,000 இல்ல. அப்ப அது எவ்வளவு வரணும்? 4 மாசம் தேவை. அப்ப இப்படியும் பார்க்கலாம். 12 மாசத்து 30,000 பிரிச்சு 10,000 பிரிக்கிற 4 மாதம் வரும். அப்ப எங்களுக்கு கடைசியா 3 வருடங்களும் 4 மாதங்களும் தேவை. 3 வருஷத்துக்கு மூலம் 80,000, உங்களுக்கு 70,000, 40,000, 1,90,000 வந்துச்சு. அந்த 10,000 நாம 4 மாசத்துல உழைக்கலாம். அப்ப 12 மாசத்துக்கு உழைக்கிறது தான் 30,000 10,000க்கு எவ்வளவு? 4 மாதம். அப்ப 3 வருடங்கள் 4 மாதம். இவ்வாறு நாங்க வீடும் செய்யும் காலத்தை கணிப்பிட்டு கொள்ளலாம். அடுத்தது கணக்கிட்டு வருவாய் வீதம், அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா வரிக்கு பின்னர் உள்ள சராசரி வருமானத்தை கணிப்பிடணும். இப்ப லாப நட்ட கணக்கு படிச்சாங்களுக்கு தெரியும். ஏ லெவல்ல அக்கௌண்ட்ஸ் எடுத்து பாடம் எடுத்து லாப நட்ட கணக்கு செய்தாங்களும் தெரியும். வரிக்கு பின்னர் உள்ள சராசரி வருமானம் அவ்வளவு ஒண்ணு அந்த கணக்குல தருவாங்க. ஆனா இங்க நீங்க அந்த கணக்கை செய்ய தாரல, வரிக்கு பின்னர் உள்ள சராசரி வருமானம் தருவாங்க. வரிக்கு முன்னர் தந்தா, வரி தொகை தந்தா, வரிக்கு பின்னர் உள்ளதை கண்டுபிடிக்கலாம். அதை பிரிக்கணும். அப்ப வரிக்கு பின்னர் உள்ள சராசரி வருமானத்தை பிரிக்கணும் சராசரி முதலீடால. சராசரி முதலீடு சொன்னா ஆரம்ப முதலீட்டு இறுதி முதலீட்டையும் கூட்டி ஆஹ் 2ஆல பிரிக்கிறது. 2ஆல பிரிக்கணும் சராசரி. ரைட். இப்ப இன்னும் ஒரு கணக்கு இருக்கு பாருங்க. ஒரு செயற்திட்டமானது 5 லட்சம் ரூபாய் ஆரம்ப மூலதனத்தை வேண்டி நிற்கின்றது. இதனுடைய இறுதி பெறுமதி 1 லட்சம் ரூபாய் ஆகும். இறுதி பெறுமதினா கடைசியில மிஞ்சிற பெறுமதி. அந்த பிசினஸ்லயோ ஏதோ ஒரு சொத்தோ அதை வித்து கடைசியா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். பெருமான தேய்வு மற்றும் வரி என்பன கழிப்பதற்கு முன்னர் உள்ள திட்டத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற லாபம் பின்வருமாறு. லாபம் தந்திரிக்கை. பெருமான தேய்வும் வரியும் கழிக்கிறதுக்கு முதல் உள்ள லாபம் தந்திரிக்கை. இப்ப நாம உண்மை என்ன செய்யணும்? பெருமான தேய்வை கழிச்சதுக்கு பிறகுதான் வரிய கணிப்பிடணும். சரியா? ரைட். கம்பெனி வரி 50% எனவும் பெருமான தேய்வு நேர்கோட்டு முறை எனவும் கருதி இத்திட்டத்தினுடைய வருவாய் வீதத்தை கணிப்பிடுக. முதலாவது நேர்கோட்டு முறைன்னா என்னன்னு அந்த அக்கௌண்ட்ஸ் படிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும். இந்த மற்ற ஆக்களும் இதுல இருக்கிறதால கொஞ்சம் சொல்றேன். மற்ற ஸ்ட்ரீம் பிள்ளைகளும் இருக்கீங்க தானே, மேத்ஸ் சயின்ஸ் மற்ற ஆர்ட்ஸ் படிச்ச ஆக்களும் இருக்கிறதால நேர்கோட்டு முறைன்னா என்னண்டா, நம்ம ஒரு ஒரு இயந்திரம் அல்ல சொத்து ஒன்று வாங்கினோம்டா, இப்ப 5 வருஷம் பாவனண்டா 80க்கு வாங்கிருக்கோமோ அந்த தொகையை 5ஆல பிரிக்கிறேன். அதுல இறுதி பெறுமதி தந்தா அதை கழிச்சு போட்டு பிரிக்கணும். சிலருக்கு இறுதி பெறுமதி தர மாட்டாங்க. இறுதி பெறுமதி 0 தரலண்டா 0 எடுக்கிறேன். அப்ப இப்ப 2 லட்சம் ரூபாய் முதலீடுண்டா 5 வருஷம்டா 2 லட்சத்தை 5ஆல பிரிச்சா தேய்மானம் 40,000. ஒரு பொருளை பாவிக்க தேய்மானம் வருது தானே. ஆனது இறுதியில ஒரு தொகை மிஞ்சும்னு சொன்னா இறுதி பெறுமதி தருவாங்க. அப்ப இறுதி பெறுமதி தந்தா அந்த இறுதி பெறுமதிய கழிச்சு போட்டு பிரிக்கிறேன். இப்ப 2 லட்சம் ரூபாய் வாங்கின ஒரு இயந்திரம்டா அதுல இறுதி பெறுமதி 10,000 அந்த 10,000 கழிச்சு போட்டு 1,90,000 அந்த 5 வருஷத்துக்கு 5 வருஷத்தால பிரிக்கிறேன். அப்படித்தான் நேர்கோட்டு முறைன்னு சொல்றேன். சரியா? குறைந்து செல்லும் நீதி முறைன்னு ஒன்று இருக்கு. அது அநேகமாக நாங்க இதுல அப்ளை பண்றல. சரியா? அது கம்பெனி வரி 50%. அது உழைச்ச லாபத்துல 50% கட்டணுமா? சரி, நாங்க பார்ப்போம். இப்ப பெருமான தேய்வு வரிக்கு முன்னர் உள்ள லாபம் இந்த கணக்குல தந்திருக்கு. 1 லட்சம், ஒரு 20,000 தந்திருக்கு. இப்ப பெருமான தேய்வு எவ்வளவு வரும் இந்த கணக்குப்படி? சேர்த்துட்டம் 5 லட்சம் ரூபாய் ஆரம்ப முதலீடு பண்ணிருக்கு. இதோடைய இறுதி பெறுமதி 1 லட்சம். அப்ப 5 லட்சத்துக்கு 1 லட்சத்தை கழிச்சா 4 லட்சம். எத்தனை வருஷம் பாவிக்காங்க? 5 வருஷம். இப்ப 4 லட்சத்தை 5ஆல பிரிச்சு கொண்டால் உங்களுக்கு வரும் எவ்வளவு வரும்? 80,000 வரும். இதான் பெருமான தேய்வு 80,000. அப்ப இந்த பெருமான தேய்வு வரி கழிக்க முன்னர் உள்ள லாபம் தான் தந்திருக்கு. அதுல இருந்து நீங்க பெருமான தேய்வு கழிங்க. கழிச்சா வரிக்கு முன்னர் உள்ள லாபம் வரும்.
1,80,000 கழிச்சா 20,000. 1,80,000 அப்படி. அடுத்தது 1,20,000 கழிச்சா 40. 1,40,080 கழிச்சா 60 அப்படின்னு வருது. இது வரிக்கு முன்னர் உள்ள லாபம். இப்ப நாம என்ன செய்யணும்? வரியை கழிக்கணும். வரி எத்தனை வீதம்? 50 வீதம். வரி பாக்குற லாபத்துல, அதாவது ஒரு லாபம் கழிச்சது பொருள் அந்த பெருமானத்தை கழிச்சது பொருள் வர லாபத்தெல்லாம் பாக்குறேன். அப்ப 50 வீதம்டா இதுல அரைவாசி போடுறோம். இப்ப வரிக்கு பின்னர் உள்ள லாபம் வந்துச்சு. 10,000, 20,000, 30,000, 40, 60. நாங்க எப்படி கணிப்புற அந்த உள்ள சராசரி வருமானம், வரிக்கு பின்னர் உள்ள வருமானம் நெருக்கி 10,000, 20, 30, 40, 60 கூட்டுங்க. 60, 40, 1, 100, 1,60,000. சராசரி முதல் பிரிச்சு அதில் பெருக்கணும். வரிக்கு பின்னர் உள்ள சராசரி வருமானம் கூட்டி எடுங்க. 10, 30, 10, 20, 30, 30, 60, 40, 100, 160. 1,60,000. அதை பிரிங்க 5 32,000. சரியா? மொத்தமா எவ்வளவு வருது? கூட்டினா 5 வருஷத்திலையும் 1,60,000. அதை 5 பிரிங்க. சராசரி தானே, வரிக்கு பின்னர் உள்ள சராசரி வருமானம். 5 பிரிங்க. பிரிச்சா 32,000. இனி சராசரி முதலீடு எவ்வளவு? ஆரம்பத்தில் இருக்கிற முதலீடு எவ்வளவு? 5 லட்சம். இறுதி முதலீடு எவ்வளவு? ஆரம்பத்தை இறுதியும் கூட்டுறோம். 5 கொண்டும் 6. 6 லட்சத்தை எவ்வளவு பிரிக்கணும்? சராசரி முதலீடு எடுக்கணும்ல. 6 லட்சம். 2 கூட்டி 2 பிரிங்க. ஆரம்ப முதலீடு இறுதி முதலீடு கூட்டினோம்டா ஆரம்ப முதலீடு எவ்வளவு? 5 லட்சம். இது 1 லட்சம். அப்ப 6 லட்சத்தை பிரிச்சா 3 லட்சம் வரும். சரி, 6 லட்சத்தை 2 பிரிச்சா 3 லட்சம். சைபர் போடணும். 3 லட்சம். சரியா? 3 லட்சத்துக்கு தான் 32,000 ரூபாய் லாபம். 32,000த்தை 3 லட்சத்தால பிரிங்க. பிரிச்சு பெருக்குங்க 100. 10.67 வீதம். சரியா? இதான் ARR, அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். வரிக்கு பின்னர் உள்ள சராசரி வருமானத்தை சராசரி முதலீடால பிரிக்கிறேன். சராசரி முதலீடுங்கிறது ஆரம்ப முதலீட்டையும் இறுதி முதலீட்டு தொகையும் கூட்டி 2 பிரிக்கிறேன். ஆரம்ப இறுதி முதலீடு. இறுதி முதலீடு இறுதி பெறுமதியானது. சரியா? ஆரம்பத்திலேயே 2 கூட்டி 2 பிரிச்சு எடுத்து பார்த்தால் 10.67 வீதம். அடுத்த மெத்தட் தொகை பெறுமதி. தொகை பெறுமதி என்ன? அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அது எப்படி கணிப்புறேன்னு சொன்னால், முதல்ல ஒரு கணக்கெடுப்போம். கணக்கெடுப்போம். ஒரு கம்பெனி அதை என்ன தொகை பெறுமதி எப்படின்னா, இப்ப நம்ம போட்ட காசு எவ்வளவு, அது இன்றைய பெறுமதி பிசினஸ்ல போட்டது. எதிர்காலத்துல வர இருக்கிற காசு வருமானத்தை இட்டை பெறுமதிக்கு மாத்துறேன். நாங்க ஏற்கனவே படிச்சுட்டு தான் இட்டை பெறுமதி எப்படி கணிப்புறேன். இட்டை பெறுமதிக்கு மாத்தி மொத்த காசு உள்ளோட்டங்கள்ல இட்டை பெறுமதியை எடுத்து ஆரம்ப காசு வெளியோட்டமும் தெரியும். அப்ப மொத்த காசு உள்ளோட்டத்தின் இட்டை பெறுமதியில இருந்து ஆரம்ப காசு வெளியோட்டத்தை கழிச்சியா வாரது தேறிய இட்டை பெறுமதி. அந்த தேறிய இட்டை பெறுமதி பாசிட்டிவா இருந்தா நல்ல முதலீடு செய்யலாம். நெகட்டிவா இருந்தா நட்டம், முதலீடு செய்யலாம். உதாரணத்துக்கு இந்த கணக்கு எடுப்போம். ஒரு கம்பெனி 2 செயற்திட்டங்கள் பற்றி ஆராய்கின்றது. இவ்விரு செயற்திட்டங்கள் தொடர்பட்ட தகவல் பின்வருமாறு: ஆண்டு, செயற்திட்ட காசோட்டம், செயற்திட்டம் A, செயற்திட்டம் B அப்படின்னு போதும். நிறுவனத்தில் வேண்டப்படும் வருவாய் வீதம் 10 வீதம் என கொண்டு பின்வருவனத்தை கணிப்பிட்டு எந்த செயற்திட்டத்தில் முதலீடு செய்வது சிறந்தது என சுருக்கமாக விளக்குக. முதலீடு செய்யும் காலம் அதை கணிப்பிடணும். அது உங்களுக்கு தெரியும், நீங்க கணிப்பிட தெரியும்.
தேறு ஈட்டை பெறுமதி இப்ப விளங்கப்படுத்த போறோம். தேறு ஈட்டை பெறுமதி என்ன செய்யறேன் நைத்தனே செயற்திட்டத்தின் தேறிய காசோட்டம் தந்திரிக்க கணக்கில் அந்த இதை போட்டிருக்கேன். கழிவோட்ட காரணி 10 வீதத்தில் அவன் என்ன அந்த கணக்குல தந்திரிக்கு கழிவு ஓட்டம் 10 வீதம்னு தந்திரிக்கு. வேண்டப்படும் வருவாய் வீதம் 10, வேண்டப்படும் வருவாய் வீதம், மூலதன செலவு வீதம், கழிவோட்ட வீதம் எல்லாம் உண்டு. சரி, அப்ப 10 வீதம். இந்த 10 வீதத்துல அந்த பிரசன்ட் வேல்யூ டேபிள் எடுத்து கையில இருக்கிற டேபிள் எடுங்க, டேபிள் எடுத்து பார்த்து போடுங்க. போட்டிங்களாண்டால் 10 வீதத்துல இதான் ஃபேக்டர்ஸ். அது பிறகு சேர்த்துட்டம் ஏன்னு சொன்னாரு. ஈட்ட பெறுமதி பாக்குறேன்டா ஏயில இப்ப எப்பயும் 0ல ஆண்டுண்டா இப்பைக்கு ஒரு வடை பெறுமதி ஒருவத்தான். அப்போ ஒன்று ஒன்றுதான். 0ல கழிவோட்ட காரணி உண்டு. 100 ரூபாண்டா 100 ரூபாய்தான். ஏதாவது ஒன்றால பெருக்கினா என்ன வரும்பிட அதை விட தானே வரும். 1000 ரூபாண்டா ஒன்றால பெருக்கினா 1000 கழிவோட்ட காரணி உண்டு. இப்ப தற்பொழுது 0 இது இல்ல. பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு கிடைக்கிற காசை 240 ரூபாவை நாம இதால பெருக்கணும் என்றால் இந்த வெக்டர்ஸ்ல பெருக்கினா 218 ரூபா 18 சென்ட் ஒவ்வொன்றையும் பெருக்கிறோம். பெருக்கிட்டு இந்த இவ்வளவையும் கூட்டணும். அவளையும் கூட்டுங்க. அவளையும் கூட்டினீங்களா ஒரு தொகை வரும். அந்த தொகையில இருந்து இந்த 1000 ரூபாய் ஆரம்ப போட்ட வெளியோட்டம், அது பிராக்கெட்ல போட்ட கருத்து வெளியோட்டம். இது காசு உள்ளோட்டத்தில் பெறுமதி கூட்டி எடுக்கிறது. இது ஆரம்ப காசு வெளியோட்டம். காசு உள்ளோட்டத்திலிருந்து காசு வெளியோட்டத்தை கழிச்சா இது பாசிட்டிவா வருது. இவ்வளவு கூட்டினா எவ்வளவு வருது கூட்டி பாருங்க. கையில கால்குலேட்டர் எடுத்து கூட்டுங்க. 218.18 பிளஸ் 239.66 பிளஸ் 255.44 பிளஸ் 280.03 பிளஸ் 279.41 எவ்வளவு வந்திருக்கு? 1272.72 1272.72 இதான் தேறிய காசு உள்ளோட்டத்தின் ஈட்டை பெறுமதி. தேறிய காசு உள்ளோட்டத்தின் மொத்த ஈட்டை பெறுமதி. மொத்த ஈட்டை பெறுமதி நான் சொன்னேன் தானே. இந்த இவ்வளவையும் கூட்டணும். காசு உள்ளோட்டம் கூட்டினா
பாரத 1272.72 தேறிய காசு உள்ளோட்டங்களினுடைய மொத்த இட்டை பெறுமதி கூட்டி எடுத்துக்கலாம். காசு தேறிய காசு வெளியோட்டத்தினுடைய இட்டை பெறுமதி அது 1000 ரூபாய் தான். இப்ப இடையில திரும்பியும் ஒரு வெளியீட்டும் வந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்ப இந்த கணக்குப்படி காசு தேறிய காசு வெளியோட்டத்தினுடைய இட்டை பெறுமதி 1000 தான். அது பொறுத்து தேறிய இட்டை பெறுமதி என்பிவி அது எவ்வளவு? இந்த 1297 1000 கழிச்சோம்னா 270 பாசிட்டிவ். பாசிட்டிவ் என்ன? எங்களுக்கு லாபம், அந்த சேர்த்துட்டு லாபம். சரி, ஓகே. அப்ப அதுல முதலீடு செய்யலாம். ரைட். அப்ப இவ்வாறு தான் நாங்க தேறிய இட்டை பெறுமதியை கணிப்பிட போறோம். சரி, இப்ப அடுத்த விஷயம், அடுத்த மெத்தட் தேறிய இட்டை பெறுமதி மெத்தட் முடிஞ்சு. அடுத்த மெத்தட் உள்ளக வருவாய் வீதம், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது அடுத்த மெத்தட். IRR அது எப்படி கணிப்புறேன்டா? இதான் பயப்படாது. IRR இருக்குதா? IRRங்கிறது இந்த இதுல 2 கழிவோட்ட வீதம் எடுக்க போறோம். 2 கழிவோட்ட வீதத்தை எடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு இட்டை பெறுமதி வார மாதிரியும் தேறிய இட்டை பெறுமதி வார மாதிரியும் ஒரு வீதத்தை எடுக்கிறேன். பிறகு இன்னொரு வீதத்தை எடுப்போம். அது நேர் தேறிய இட்டை பெறுமதி வரும். இன்னொன்று எடுக்கும். இப்ப ஏ எடுத்திருக்கோம். ஒரு சின்ன ஒரு வீதம் ஒன்று எடுக்கும். கழிவோட்ட வீதம் ஏயின் படி நேர்பெறுமதி இட்டை பெறுமதி வருது. திரும்ப பி ஒன்று எடுக்க போறோம், மறை வரும். அப்ப இது ரெண்டையும் ஒரு சமப்படுத்தி ஒரு முடிவுக்கு வர, இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி சமப்படுத்தி முடிவுக்கு வரலாம். சரி, இப்ப அதே கணக்கு எடுத்தோம்டா, இப்ப இதே கணக்கு எடுப்போமே. இப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் தான். இந்த 10 வீதத்தை எடுத்தோம்னா பாசிட்டிவ் தானே வந்திருக்கி. அப்ப இந்த வீதத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டி எடுக்கிறேன். நெகட்டிவ் வார மாதிரி வீதத்தை கூட்டுறேன். சரி, நீங்க 15 எடுத்தா திரும்ப உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துடலாம். அந்த திரும்ப இன்னொன்று கூட்டணும், கூட்டி திரும்ப எடுக்கணும். அப்படி எடுத்து கண்டுபிடிப்போம். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இப்ப 10 வீதத்தின் படி பாசிட்டிவ் வந்துட்டு வேற கணக்கு எனக்கு செய்த ஒரு கணக்கு கொண்டு எடுத்த லேசி. சரி, நரிக்கு எடுப்போமே. அதே கணக்கு எடுத்து நான் அதே கணக்கு தான் எடுத்திருக்கேன். சரியா? அதே கணக்கு எடுத்து 20 வீதத்தை பார்க்க 20 வீதத்தை எடுத்து பார்த்தேன். நெகட்டிவ் வந்துருக்கு. வந்துதானே? இவளையும் கூட்டி எடுக்கணும். கூட்டி பார்த்தா வார விடைய விட அதுல இருந்து இதை கழிக்கிற நேரம் நெகட்டிவ் வந்துச்சு. சரியா? அப்ப 20 வீதம் எடுத்தோடனே நெகட்டிவ் வந்துட்டு 10 வீதம் எடுத்தோடனே பாசிட்டிவ் வந்துச்சு. 10 வீதம் எடுத்த நேரம் நமக்கு எவ்வளவு பாசிட்டிவ் வந்த? 272.72 வந்தேன் பாசிட்டிவா. 10 வீதம் எடுத்த நேரம் 272.72. 10 வீதம் எடுத்தோடனே 277.72 எடுத்துட்டோம். 20 வீதம் எடுத்தோடனே நெகட்டிவ் வந்துருக்கு. சரி, இப்ப அது ரெண்டையும் வச்சு முடிவுக்கு வருவோம். ரைட். சரி, சின்ன பெறுமதி 10 வீதம் எடுத்த உடனே, சரியா? இந்த வாய்ப்பாடு எப்படி இன்னொரு காப்பி பண்ணி போடுறேன். ஒரு வீதம் எடுக்கணும், அது பாசிட்டிவ் வந்துட்டுட்டா அதை விட கொஞ்சம் கூட பெறுமதி எடுத்துட்டீங்கன்னா நெகட்டிவ் வரும். சரி, நெருங்கி வாய்ப்பாடு. இந்த வாய்ப்பாடை வடமாக்கி வச்சுக்கணும். இந்த வாய்ப்பாட்டின் படி என்ன நடந்திருக்குது? ஏங்கிறது சின்ன வீதம், சிம்பிளே. அந்த சின்ன வீதத்துல வந்த என்பிவி 272.72. அப்ப 272.72 போடுவோமே. சரி, அதே மாதிரி இங்கே நம்ம என்ன எடுத்த 272.72 திரும்ப இதுல வந்த விட எவ்வளவு? -23.35.
இவ்விடத்துல பாருங்க மைனஸ் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு இவ்விடத்துல. அதோட திரும்ப விடையும் என்ன வரப்போகுது? மைனஸ்ல வரப்போகுது. இப்படி வரும். இந்த formulaல ஒரு மைனஸ் இருக்கு அவ்விடத்துல. இங்க கூடின வீதத்துல வந்த விட -23.35. சரியா? அப்ப கடைசியில் இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து என்னையா வரும்? பிளஸ் மாறும். பி வந்து பெரிய கழிவோட்ட வீதம் 20 எடுத்து நாம் 20 வீதம் எடுத்து. அப்ப இது சின்ன கழிவோட்ட வீதம் நினைக்கிற 10 எடுத்தோம். சரி, இப்ப இதை தீர்த்தமண்டா விட வரும். அவை தீர்த்தம் என்று சொன்னால் உங்களுக்கு இது மத்தது சரியா? 19.72. இந்த IRR எந்த ஒரு ப்ரொஜெக்டுக்கு ஏக்கு ப்ரொஜெக்ட் ஏடு IRR ப்ரொஜெக்ட் ஏ. அதே மாதிரி இது IRR பிக்கு பார்த்திருக்கு மத்தத்துக்கு. 2 ப்ரொஜெக்ட் எடுத்து பார்த்து ஒப்பிட்டு முடிவெடுக்கிறது எடுத்திருக்கேன். சரி, இப்ப நான் உண்டை மட்டும் உங்களுக்கு படிப்பீங்கன்னு. அப்ப என்பிவி IRR பாக்குறது இப்ப ஏஐ பொறுத்தளவுல IRR போமில்லை தான். அப்ப ப்ரொஜெக்ட் ஏக்கு நம்ம IRR பார்த்தோம்டா 19.22 வீதம் வந்திருக்கு. இந்த IRR பார்த்து இது உண்மையா இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உள்ள அந்த வருவாய் வீதம். ஆனா உண்மையான வருவாய் வீதம் அந்த சேர்த்து உழைக்கிற வருவாய் வீதம் இந்த வீதத்தை விட கூடுதலாக இருந்தால் அந்த சேர்த்திட்டத்துல முதலீடு செய்யலாம். அது லாபகரமானது. என்பிவி பாசிட்டிவ் இருக்கிறது இது பண்ற மாதிரி வருவாய் வீதம் இதை விட கூட இருக்கும்னு சொன்னால் அதுல முதலீடு செய்யறது சிறந்தது. IRR பார்த்துட்டோம். என்பிவி கணிப்பெறேன் எப்படி? IRR கணிப்பெறேன் எப்படி? IRR வாய்ப்பாடு நெருங்கி ஏங்கிறது நேர் ஈட்ட பெறுமதி ஏற்படுகின்ற கழிவோத வீதம். கழிவோட்ட வீதம் ஏயின்படி நேர் பெறுமதி ஈட்டை பெறுமதி இந்த ஏ கேபிட்டல் ஏ. சரி, பி வந்து மறை நேர்பெறுமதி ஏற்படுத்துகின்ற கழிவோட்ட வீதம். அதுல கேபிட்டல் பி வந்து கழிவோட்ட வீத பியின் படி கணிப்பிட்ட மறை தேர் ஈட்டை பெறுமதி. இந்த பி கேபிட்டல் ஏயும் கேபிட்டல் பி என்று சொல்லப்பட்டி. சிம்பிள் ஏண்டா என்ன, சிம்பிள் பிண்டா என்ன இதை சொல்லப்பட்டி. சரி, அடுத்த மெத்தட் லாபச்சுட்டி. லாபச்சுட்டிக்கு என்ன இருந்தா தேறிய காசு உள்ளோட்டங்கள் ஈட்டை பெறுமதிய ஆரம்ப காசு வெளியோட்டத்துல பிரிச்சமண்டா பாரது லாபச்சுட்டி. இந்த கணக்கு எடுத்து இப்ப இதே கணக்கத்தை நம்ம லாபச்சுட்டி ஒன்றும் இல்லை. இப்ப நான் இந்த கணக்குல லாபச்சுட்டி பாக்குற எவ்வளவு? ஆரம்ப காசு உள்ளோட்டம் எவ்வளவு பார்த்து நம்ம என்ன 1006 காசு ஆரம்ப இல்ல தெரிய காசு உள்ளோட்டங்களில் மொத்த ஈட்ட பெறுமதி எவ்வளவு பார்த்துடாம 1272.72. அப்ப அந்த கணக்கு எடுத்தோம்டா இதே கணக்கு எடுத்தோம்டா காசு உள்ளோட்டங்களில் ஈட்டை பெறுமதி இப்ப நம்ம கணிப்பிட்டலாம் 1272.72. 72 ஆரம்ப காசு வெளியோட்டம் 1000. தெரியுதானே கணக்குல? அந்த கணக்குல 1000. இப்ப நீங்க எവിടെ எடுக்கலாம்? என்னோட வரப்போகுது 1.272. 1.272. அப்ப என்ன நடக்குதுதான் இல்லாம சுட்டி எட்டே பெறுமதியை கணிப்பிட்டு போட்டு அதை ஆரம்ப காசு வெளியூட்டத்தால பிரிக்குது. அப்ப இந்த சுட்டி வந்து ஒன்றை விட கூடுதலாக இருக்கும் என்று சொன்னால் லாபகரமான சேர்த்துட்டோம் முதலீடு செய்யலாம். குறை என்றால் நட்டம். சரி, ஆரம்ப காசு உள்ளோட்டங்கிட்டே காசு மொத்த காசு உள்ளோட்டங்கிட்டே பெறுமதி மொத்த விட்டா போடுவோம் படத்துல மொத்த மொத்த காசு உள்ளோட்டங்கள் ஈட்டை பெறுமதி இவ்வளவோ ஆரம்ப காசு வெளியோட்டம் இவ்வளவோ இவ்வளவு வருது. அப்ப இது என்ன லாபகரமானது? ஒன்றை விட கூட லாபம், குறைய நட்டம். இது செய்ய இல்லாது.
இப்ப இந்த கணக்கு தான் இப்ப உங்களுக்கு காட்டினேன். இப்ப உதாரணமே இப்ப ஒரு கணக்கை போட்டு இப்படித்தான் எக்ஸாமுக்கு வர பண்ண இப்படி கணக்கு தந்து கொண்டு எல்லாத்தையும் கணிப்படுறேன். மீள வீடு செய்யும் காலையும் எவ்வளவு அப்ப ஏற்கனவே படிப்பிச்சுட்டேன். அதை வச்சு கண்டுபிடிக்கிறேன். இப்ப இந்த கணக்கை பார்த்த பொறுத்தளவில் 1000 ரூபாண்டா சேர்த்துட்டு ஏக்கி பார்த்தோம்டா 240 ரூபா முதலாவது வருஷத்துல வந்துடும். 2வது வருஷத்துல எவ்வளவு வந்துடும்? 240 சக 290. 2வது வருஷத்துல 530 ரூபா வந்துடும். 3வது வருஷம் முடிவுல அதோட 340 கூட்டினா 870 ரூபா வந்துடும். பின்ன எவ்வளவு தேவை? 1000 ரூபாய்க்கு 130 ரூபா தேவை. அப்ப 3 வருஷத்துல உங்களுக்கு 870 ரூபா வந்துடும். அப்ப இன்னும் 130 ரூபா தேவை. அந்த 130 ரூபா 4 வருஷத்துல கிடைக்கும். அப்ப 12 410 பிரிச்சு 330 பெருக்கணும். இருக்குன்னா நெருக்கி 3 வருஷம் பிளஸ் 12 410 பிரிச்சு 130 பெருக்கணும்டா 3 வருஷமும் 3+8 மாதம் வரும். சரியா? 3 பிளஸ்ங்கிற இது 3 வருஷம் ஜெயிக்கிறது மாதம். சரி, அதே போல மத்ததுக்கும் பார்க்கும். சரி, ஓகே. இப்ப அதுக்கு பிறகு தேறி ஈட்டை பெறுமதி என்ன நான் கணிப்பிட்டு எடுத்து காட்டிட்டோம். சரி, அடுத்த கேள்வி கழிவுடு செய்யப்பட்ட தேறிய பின்னரான மீளீடு செய்யும் காலம். கழிவுடு செய்யப்பட்ட பின்னரானண்டா கழிவுடு செய்யறதுக்கு புறவு வர மீளீடு செய்யும் காலம். இப்ப கழிவுடு செஞ்சா 218.18 ஒரு வருஷத்துல வருது. பிளஸ் அடுத்த வருஷம் 239.66 பிளஸ் அடுத்தது 255.44. 3 வருஷத்துல 713 ரூபா கிடைச்சிடும். அப்ப பிளஸ் 4வது வருஷத்து எஞ்சி எப்பவுமே 280.03. 4வது வருஷம் முடியல 993 ரூபா 30 கிடைச்சிடும். கழிவுடு செய்யப்பட்ட காசு அந்த அடிப்படையா கொண்டு பார்த்தோம்டா அப்ப 993.31 மத்த மிச்சம் காசி இந்த 4வது வருஷத்துக்குள்ள 5வது வருஷத்துக்குள்ள இருக்கு. அப்ப 4 வருஷமும் எத்தனை மாதம் கண்டுபிடிக்கணும். இப்ப அதன்படி பார்த்தோம்னா 4 வருஷமும் 12 ரூபாவை இதுக்குள்ள எடுத்தோம்னா 3 மாதங்கள். சரியா? கழிவுடு செய்யப்பட்ட பின்னர் முதலீடு செய்யும் காலம்டா அந்த வாரகாசை வச்சு பார்க்கறது சும்மா முதலீடு செய்யும் காலம். கழிவுடு செய்யப்பட்டது புறவு பார்த்து அந்த காசை பார்த்துட்டு 4 வருஷமும் 3 மாதம் தேவைப்படும். அதுக்கப்புறம் உள்ளக வருவாய் வீதம் என்ன? திரும்ப 20 வீதத்துல ஒரு வீதத்தை எடுத்தோடனே நான் நெகட்டிவ் வருது. திரும்ப கணிப்பிட்டோம்டா என்னை விட வந்துட்டு அதே மாதிரி மத்ததையும் செய்து பார்க்கலாம். சரியா? அடுத்த கேள்வி என்ன? எல்லாம் கணிப்பிட கேட்டுறீங்க. முதலீடு செய்யும் காலம் தொகையீட்டை பெறுமதி கழிவுடு செய்யப்பட்ட விலங்குகளை வெட்டுக்காரி உள்ளக வருவாய் வீதம் லாபச்சுட்டி. லாபச்சுட்டியை பார்க்க தெரியும் தானே? அதோட லாபச்சுட்டி என்ன? ஆரம்ப காசு இந்த 1272 பிரிக்கிறோம். ஒன்று பிரிச்சு காட்டிங்க மாதிரி பிரிச்சு பார்த்துக்கொண்டால் இவ்வாறு லாபச்சுட்டி என்ன வந்துடுங்க. சரியா? வந்துடுங்க. சரி, இப்ப நீங்க எதுல முதலீடு செய்யறது சிறந்தது? இப்ப பார்ப்போம். ஏலையா பிலையான்னு பார்ப்போமே. முதலீடு செய்யும் காலத்தை எடுத்தோம்னால் இது குறைய இருக்கே. 3 வருஷமும் 3+8 மாதமும் இது 3 வருஷமும் 7+2 மாதம். அப்ப ஏயில முதலீடு செய்யறது சிறந்தது. அப்ப இதுல நீங்க மீளீடு செய்யும் காலத்தின் அடிப்படையில் எந்த சேர்த்தத்துல முதலீடு செய்யறது சிறந்தது? காலம் குறைஞ்சதானே சிறந்தது. அப்ப ரைட். தேறிய ஈட்ட பெறுமதியின் அடிப்படையில் எந்த முதலீடு திட்டத்தில் முதலீடு செய்வது சிறந்தது? பி. அது கூடுதலா இருக்கு. ஆனா இதை பொறுத்தளவுல நாம முடிவெடுக்க இயலாது இந்த இடத்துல. ஏன்னு சொன்னால் இது 2 மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட். ஏன்னுண்டா ஒன்றுட முதலீடு குறைய ஒன்றுட முதலீடு 10,000 10 மடங்கு. அதுல 1000 போல 10 மடங்கு. சரியா? அப்போ 1000 ரூபாய் முதலீடு செஞ்சவருக்கு 272 ரூபா மிச்சம் வந்தா அதுல 10 மடங்கு எவ்வளவு வரும் பாருங்க. அப்போ
$2720 வரணும் சட்டப்படி பார்த்தா. ஏன்னா இது 1000 ரூபாய் முதலீடு தானே இந்த தொகை. அப்ப 10,000 ரூபாய் முதலீடுண்டா இந்த தொகை வருது. அதுக்கு வேண்டி இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து போட்டு இது கூட இதுல முதலீடு செய்யலாம்னு முடிவுக்கு வரையில. ரெண்டு சம அளவான முதலீடு தொகைண்டால் அந்த முடிவுக்கு வரலாம். சரியா? இதுக்கும் 1000 ரூபாய் தான், இதுவும் 1000 ரூபாய் தான், அந்த முடிவுக்கு வரலாம். அப்ப இதை போல இது 10 மடங்கு, ரைட்? அப்ப அந்த முடிவுக்கு வரையில. ஏன்னா இது ரெண்டு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட். காலம் வித்தியாசம், காலம் உண்டாயிருக்குது. ஆரம்ப காசு வெளியோட்டமும் காசு உள்ளோட்டமும் தொகையின் அளவும் வித்தியாசம். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்க இன்னொரு கணிப்பு ஒன்று செய்தா முடிவுக்கு வரலாம். விளக்கிட்ட ரெண்டு ஒரே அளவுண்டா, இது 1000 மாதிரி இதுவும் 1000ண்டா ஓகே. இத முதலீடு செஞ்சு பார்த்து எது கூடுதலான என்பிபி வருதோ அதுல முதலீடு செய்யலாம். இந்த கணக்கை பொறுத்தளவுல எங்களுக்கு ரெண்டு வித்தியாசமா இருக்குது. இது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட் சொல்றோம். அதனால அதிகப்படியான விளைவு நுட்பம் ஒரு நுட்பத்தை பயன்படுத்தணும். என்ன நுட்பம்? இன்கிரிமெண்டல் ஈல்ட் டெக்னிக். இன்னொரு நுட்பத்தை பயன்படுத்தி தான் அடுத்த முடிவெடுக்கலாம். என்பிபியை மட்டும் பார்த்து முடிவெடுக்க இயலாம். ஏன்? பி பெரிய முதலீடு, ஏ சின்ன முதலீடு. பிக்கு 10,000 வேண்டும், ஏக்கு 1000 போதும். எவ்வளவு மேலதிகம் முதலீடு செய்யறாரு? 9,000. 9,000 மேலதிகம் முதலீடு செய்யறதால எப்படி காசு ஓட்டம் வருது? அதுவும் வித்தியாசம் தானே. இதுக்கும் இடையில எவ்வளவு? இந்த வித்தியாசத்தை பார்க்கணும். எல்லாத்தையும் காசு உள்ளோட்டம் காசு இல்ல வித்தியாசம் பார்க்கணும். அதிகப்படியான விளைவு எவ்வளவு இதுக்கு வந்துருங்க? 2300 மைனஸ் 290 எவ்வளவு? அதை போடணும். 2000 அப்படியே ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசத்தை போட்டு, காசு வெளியோட்டத்திலையும் ரெண்டுக்கு இடையில வித்தியாசத்தை போட்டு திரும்ப இதை 10% எடுத்து என்பிவியை கணிப்பிட்டு பார்க்கணும். பார்த்தால் இந்த என்பிவி பாசிட்டிவ் என்று சொன்னால் இந்த பெரிய செயல் திட்டத்துல முதலீடு செய்யலாம். இப்ப எது லாபகரமானது இந்த முடிவுக்கு வரல, நான் பியில முதலீடு செய்யலாம். இப்ப நாம இந்த எமௌண்ட பார்த்தோம் தானே. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா இத மட்டும் பார்க்காம ஐஆர்ஆரையும் பார்க்கணும். இப்ப 10% எடுத்த உடனே இது பாசிட்டிவ், திரும்ப நெகட்டிவ் எடுங்க. 20% எடுத்த உடனே நெகட்டிவ். இப்ப நீங்க பார்த்தால் ஐஆர்ஆர் 14.72% வருது. இப்போ உங்களுக்கு இத கணக்குல இந்த மூலதன செலவு வீதம் என்னன்றது 10%. உள்ளக வருவாய் வீதம் 14.72. ஆகவே பியில முதலீடு செய்யலாம், முடிவுக்கு வரலாம். அங்க வார அந்த செலவை விட வருமானம் கூட தானே ஐஆர்ஆர். இந்த கணக்குல மூலதன செலவு வீதம் தந்திருக்கி. இந்த வேண்டப்படும் வருவாய் வீதம் தான் மூலதன செலவு வீதம். அதுதான் கழிவோட்ட வீதம்னு சொல்றேன். அது 10%ங்கிறதால நீ கணிப்பிட்ட ஐஆர்ஆர் வருது 14.272 வரத்தால நாங்க பியில முதலீடு செய்யலாம், முடிவுக்கு வரோம். ரைட், ஓகே. அடுத்தது கழிவீடு செய்யப்பட்ட பின்னரான முதலீடு செய்யும் காலத்தை பார்த்தோம்னால் எதுல முதலீடு செய்யற சிறந்த வருது? பியில முதலீடு செய்யற சிறந்த வருது. சரி, ஓகே. அடுத்தது உள்ளக வருவாய் வீதத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஏயில முதலீடு செய்யற சிறந்த வருது. சரி, ரெண்டும் மூலதன செலவு வீதத்தை விட கூட தண்டிக்கு. இது 19.22, இது 15.23. 2 வீதமும் கூட தான் காட்டுது மூலதன செலவு வீதத்தை விட. அதுலயும் சிறந்ததுன்னு பார்க்கட்ட ஐஆர்ஆர் கூட இருக்கிற ஏயில முதலீடு செய்வது சிறந்தது. சரி, லாப சுட்டி அடிப்படையில பார்த்தால் ஏயில முதலீடு செய்வது சிறந்தது, சுட்டி கூடினது. இவ்வாறு நாங்க முதலீடு செய்யலாம். சரி, அதே போல இன்னொரு கணக்கு. இப்போ 5 முதலீட்டும் சொல்லிட்டேன்னா என்பிவி ஐஆர்ஆர். நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஹேண்ட் அவுட்ஸ் 4 செக்ஷன்ல, இதோட 4 செக்ஷன்லையும் உங்களுக்கு சமரியை போட்டு விடுறேன். சீனியர்ஸ்ல சில பிள்ளைங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க, அது தெரியும். என்ன இருந்தாலும் இந்த வீதத்தையும் கால்குலேட்டரையும் அந்த டேபிளையும் கால்குலேட்டர்லையும் கையில வச்சுக்கிட்டு படிச்ச பிள்ளைக்கு தான் கொஞ்சம் கூடுதலா வழங்கியிருக்கும். வழங்காதார்கள் வழங்கின பிள்ளைகிட்ட கேட்டு படிச்சு கொள்ளுங்க. ஒரு செமினார் தான். உண்மையா கிளாஸ்ல இருந்தா இதை ஒண்டா இந்த டைம் எடுத்து படிப்பிக்கலாம். இப்ப இதுல இப்ப இந்த கணக்குல எல்லாம் பாருங்க,
இல்ல தொகையும் வேற வேற தொகை வந்ததால நாங்க இப்படி சிங்கிள் ஃபேக்டர் அந்த ப்ரெசன்ட் வேல்யூ சிங்கிள் ஃபேக்டர் சிங்கிள் அமௌண்ட்டுக்குரிய வலுவை போட்டிருக்கோம். ஒரே அமௌண்ட் அணியூட்டியை போடலாம், அணியூட்டி டேபிளை பாவிக்கலாம். இப்ப இந்த இதை பாருங்க, ஒரு சேர்த்திட்டமானது பின்வரும் காசோட்டங்களை கொண்டுள்ளது. மொத்த காசு உள்ளோட்டம் இப்ப தந்தை 5000 தான் ஒரு மாசமும். இது காசு வெளியேட்டம் 1,20,000. சரியா? எல்லா மாசம் 50,000, சாரி 50,000. இது எல்லா காலமும் இதுக்கு எவ்வளவு போட்டிருக்கேன்? இது 40,000. சரியா? 1,20,000. இது 40,000 படி வருது. இது 1,50,000 படி வருது. இப்ப இப்படி ஒரே அமௌண்ட் அடிக்கும் வார காசுண்டா அன்யூட்டியை பார்த்தா சரி, அன்யூட்டி டேபிளை பயன்படுத்தி 1 தொடக்க 4 காலத்துக்குரிய ஃபேக்டர் எடுத்து நிறைய இது ஒவ்வொன்றும் தனியே தனியே வந்ததால கொஞ்சம் இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு இருக்கு. நான் வித்தியாசமா எடுத்திருக்கேன். சரி, இது காசு வெளியோட்டம். இது இது வித்தியாசமா தந்திருக்கேனா? ஆண்டு காசு உள்ளோட்டம் தந்திரியே, சைபர்ல இல்லதானே காசு உள்ளோட்டம். காசு வெளியோட்டம் இந்திரியே, உள்ளோட்டம் இருக்கு, வெளியோட்டம் இருக்கு. அப்ப நமக்கு தெரியத்தானே வேணும். 50,000 கிடைக்குது, 4,000 வெளியே போயிருக்கு. அப்ப 46,000 கிடைக்கும். 2ஆம் வருஷமும் 46,000, 3ஆம் வருஷமும் 46, 4ஆம் வருஷம் 46,000 சமனா தான் கிடைக்குது. அப்ப அதான் 46,000. காசு வெளியோட்டம் 1,20,000. இந்த 46,000 இந்த வருஷம் மட்டும் 51,000 அப்படி வந்திருக்கு. சரி, செயற்திட்டத்தின் இறுதி பெறுமதி ஒரு செயற்திட்டமானது பின்வரும் காசோட்டினை கொண்டுள்ளது. செயற்திட்டத்தின் இறுதி பெறுமதியை தந்திருக்கேன். இச்செயற்திட்டத்தின் இறுதி பெறுமதி 5,000 ரூபாய். சரி, ஒரு செயற்திட்டமானது பின்வரும் காசோட்டங்களை கொண்டுள்ளது. இச்செயற்திட்டத்தினுடைய இறுதி பெறுமதி ரூபாய் 5,000 என கொள்க. ஆண்டு அதுவும் தந்திரிக்கு. சரி, அப்ப இறுதி பெறுமதியின் உடனே அந்த 46ஓட 5 கூட்டினா 51,000. சரியானே? அந்த பிசினஸ கடைசியா மிஞ்சிறத வித்து எடுக்கலாம் ஒரு 5,000க்கு. 51,000. சரி, இப்ப நாங்க என்ன செய்யலாம்? கழிவோட்ட காரணி 12 வீதம்னு சொல்லி மூலதன கிரை வீதம், வேண்டப்படாக குறைந்த வருவாய் வீதம், கழிவோட்ட வீதம் எல்லாம் உண்டுதான் 12 வீதம். இப்ப நாங்க இதுல எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த 12 வீதத்துல ஒவ்வொன்றையும் தனித்தனியா எடுத்து, அதாவது பிரசன்ட் வேல்யூ டேபிள் தனி சிங்கிள் அமௌண்ட் எடுத்து 12 வீதத்துக்கு நேர இருக்கிற அந்த ஃபேக்டர்ஸ் அப்படி போட்டு இதெல்லாம் பெருக்கி தெரிந்தானே இதையும் இந்த அமௌண்ட்டை இதையும் பெருக்கி இதில் போட்டு கூட்டி வார இந்த இவளையும் மொத்தமா கூட்டி, சரி இவளையும் கூட்டி
இழந்து வாரத்துல இருந்து இந்த தொகையை கழிச்சா வாரது பாசிட்டிவ் வந்துருக்கு. சரியா? இத இப்படி ஒவ்வொண்டா போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 வருஷத்துக்கு 46,000 அணியூட்டி சமகால இடைவெளி சமத்தொகை. அப்ப அப்படி போட்டா கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். விட எப்படியோ உண்டா வர. இது நம்ம வேற மாதிரி செய்யலாம். முறை 2 1/3க்கு 46,000 பாருங்க. 1/3 ஆண்டுகளுக்கு 46,000 ஒரு தரத்திலே போடுறேன். போட்டு இதுக்கு ஃபேக்டர்ஸ் எடுக்க கிடையாது. அனியூட்டி ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். ஏண்டா தனியே உள்ள ஃபேக்டர்ஸ் எடுக்கப்படும். அனியூட்டி டேபிள்ல போய் 12 வீதத்துல 3 வருஷத்துக்கு நேரம் பாருங்க. இந்த ஃபேக்டர்ஸ் கிடக்கும். அதை போட்டுட்டு மற்றது தனியா ஒரே அமௌண்ட் தானே, அதுக்கு 12 வீதத்துல மத்த தனியே இருக்கிற டேபிள பாருங்க. அதாவது பிரசன்ட் வேல்யூ சிங்கிள் அமௌண்ட பாருங்க. அந்த டேபிள் இருந்து இதை எடுத்து போடுங்க. போட்டு அதை கூட்டி கழிச்சு பெருக்கி அதை இதையும் பெருக்கி போட்டு கூட்டினா சேம்பிட வரும். இப்ப உதாரணத்துக்கு இது ஒரு 3 வருஷம்ங்கிறதால நீங்க போட்டு நல்லா டக்குன்னு 3ஐயும் தனித்தனியா பெருக்கி கூட்டிட்டீங்க. இப்ப 10 வருஷத்துக்கு இதே அமௌண்ட் வரும்டா. இப்ப 10 தரம் பெருக்கி 10ஐயும் கூட்டி எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அப்ப அதுக்கு சரி அனியூட்டின்னு சொன்னா இந்த ஃபேக்டர்ஸ் போடக்கிட்ட அந்த சிங்கிள் அமௌண்ட்டுக்கு சிங்கிள் ஃபேக்டர்ஸ் போடுறேன். அந்த வீதம் அந்த வருஷம் அதையும் பார்த்துக்கணும். இப்ப 1/10 அந்த இதை 1/10 போட்டு அந்த 12 வீதத்துக்கு 10க்கு நேரத்தை போட்டுவிட்டா குயிக்கா விட வரும். நேரத்தை குறைக்கிறதுக்காக இந்த அனியூட்டி டேபிளையும் பாவிக்கலாம். இந்த கணக்கு செய்யற நேரம் சரியா? ஒரே தொகை ஒரே அமௌண்ட் அனியூட்டி டேபிள் பாவிச்சு சரி, வித்தியாசம் அமௌண்ட் தான் நீங்க தனியா பார்க்கணும். அப்ப இவ்வளவும் இதுல நீங்க தெரிஞ்சு கொண்டா சரி. ஒரு 10 வருஷத்துக்கு 50,000 ரூபாய் படி கிடைக்குதுண்டா இந்த 1 2 3 10 வரைக்கும் எழுதி 50,000 எழுதி அதுக்கு ஃபேக்டர்ஸ் எழுதி பெருக்கிறது அவ்வளவு டைம் எடுக்கும். அதை விட 1/10 போட்டு அனியூட்டி டேபிள்ல ஃபேக்டர்ஸ் போட்டுதான் ஒரு தரத்துல விட வந்துடும். கூட்டையும் தேவையில்லாங்க. ஒருத்தர் பெருக்கி போட்டு திரும்ப அவளையும் கூட்டி எவ்வளவு டைம் எடுக்கும். அப்ப இந்த மெத்தட்டை பாவிச்சும் நீங்க செய்யலாம் அனியூட்டி வார நேரம். சரியா? அப்ப பிரசன்ட் வேல்யூ சிங்கிள் டேபிளையும் பாவிக்க தெரியணும், அனியூட்டி டேபிளையும் பாவிக்க தெரியணும். சரி, ரைட். ஓகே, அப்ப அதோட நான் முடிக்கிறேன். நம்ம உங்களுக்கு ஒரு 1 hour செமினார் ஒன்று இருக்கு. இப்ப இதோட 4 செக்ஷன் முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் நீங்க இப்ப 80 மார்க்ஸுக்கு படிச்சுட்டீங்க. நான் ஒரு 20 மார்க்ஸுக்குரிய இருக்குது. இந்த 4 செக்ஷனை ஒழுங்கா படிச்சு செஞ்சா கூட எடுக்கலாம். சரி, 70 தான் வரும். சரியா? அது நேரம் அசைன்மெண்ட்டையும் படிவா செஞ்சா சரி. அடுத்த செக்ஷன் உங்களுக்கு 5வது செக்ஷன் நான் படிப்பிக்க போறேன். இது மூலதன செலவு. என்னன்னு சொன்னா மூலதன செலவு கணிப்பீடு. இது அந்த மேலதிகமான இது கணக்கு போட்டிக்கு மூலதனத்துக்கான செலவு கணிப்பீடு. இது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் மெத்தட் அப்படின்னு இருக்குது. இதை நான் அடுத்த செமினார்ல ஒரு 1 hour முடிச்சிடுவேன். சரியானே? இப்ப எனக்கு தகவல்கள் வந்துச்சு, பிள்ளைகளுக்கு பிசிக்கலா வர கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி கால் பண்ணி கதைச்சிச்சு. அப்ப அதனால நாங்க அடுத்த செமினாரை நான் ஒரு 1 hour இதுல படிப்பிக்கிறேன். Assalamu alaikum. Sorry, miss. Later join class today. Hospital appointment. Miss, excuse me. மிஸ் இந்த பிசிக்கலா நீங்க எக்ஸாம் சம்பந்தமா பேசியிருந்தீங்க. பிசிக்கலா எக்ஸாம் உங்களுக்கு 2 அசஸ்மெண்ட் இருக்குது. ஒன்று ஆல்ரெடி நான் தந்துட்டேன், மற்றொன்று அது பிசிக்கலா தான் வைப்பேன். சரியானே? அதை உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்க வரத்தான் போகணும். அல்லது நீங்க எக்ஸாமுக்கு வருவீங்க தானே, எக்ஸாமுக்கு வர ஃபர்ஸ்ட் டே அந்த எக்ஸாம் வைப்பேன். நான் அப்படித்தான் போகணும். அப்படின்னா ஓகே மிஸ். ஏன்னா நாங்க கொஞ்சம் ட்ரிங்கோல இருந்து வரது 6 hours டிராவல். அதான் நீங்க அந்த எக்ஸாம் வைக்கிறதா ஓகே. மத்த டைம்ல கொஞ்சம் என்னது 6 hours ட்ரிங்கோல இருந்து 3 hoursல ஏர்லி மார்னிங்ல 3 hoursல வரலாம். பகல் டைம்ண்டா 4 hours எடுக்கும். இல்ல 5 to 6 hours தான் எடுக்கணும். வளமே வந்து போறதானே தான் வந்து போறதுக்கு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இது இப்ப இப்படித்தானே இப்ப எக்ஸாமுக்கு வாரண்டா நீங்க வேற செமினார் ஒன்று பிசிக்கலா வைக்கல. இந்த கணக்கு பாடத்துல இந்த கணக்கை ஆன்லைன்ல தந்து அது எல்லாரும் ஒரே அப்படி ஒன்று தேவையில்லை. சரியானே? அப்ப அதுக்கு உங்களுக்கு அசைன்மெண்ட் எழுதுறது உங்களுக்கு தந்திருக்கேன். அது நீங்க வித்தியாசமா ஒரே மாதிரி காப்பி பண்ணினாலும் இங்க பிடிபடும். சரியா? நீங்க உங்களோட விதத்துல எழுதி நீங்க தாங்க வித்தியாசமா டாபிக் தந்தி, அது ஓகே. திரும்ப 20 மார்க்ஸுக்கு தான் இந்த எக்ஸாம் வைப்பேன். நான் அது ஒரு செக்ஷன்ல வைப்பேன். சரியா? நேமா
ம். valuation of long term security வைக்கிறது ஐடியா இருக்குது. அது நான் வந்து நீங்க அந்த அடுத்த எக்ஸாம் டேல செமினார்ல ஓகே மிஸ். அதான் இப்ப எக்ஸாம் எக்ஸாம் டேல ஓகே பீரியட்ல மத்த அப்படின்னா நீங்க வார நேரம் ஒரு மார்னிங் இப்ப ஆ 2 hours பாடம் இருக்கிற நாளையில 2 to 11 அடுத்த ஈவினிங் தொடங்குமெண்டா அந்த ஒரு ஒரு 40 மினிட்ஸுக்குரிய ஒரு கேள்விதான் எடுப்பேன் நான். சரியா? மிஸ் அப்படின்னா ஈஸியா இருக்கும். எல்லாமே நம்மகிட்ட லேடிஸிங் வராங்க ஒரு 8-10 பேர்ட்டு இருக்காங்க. வந்து இருந்து அதுக்கு மட்டும் நீங்க வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாம் மொத்தமா ஒரு 1 hour போகுது. இப்ப வந்து இருந்து செட் பண்ணி பேப்பரை தந்து அப்புறம் நீங்க சப்மிட் பண்ண 1 hour முடிக்கலாம். கேள்வி 40 மினிட்ஸ் செய்யறதுதான் இருக்கும். சரியா? அப்பன்னா நாங்க அந்த ஒரு கேப்புக்குள்ள வைக்கணும். அப்படின்னு ஓகே மிஸ். அதனால அதான் இப்ப ஒரு கால் பண்ணி சொல்லிச்சு. அப்ப நாம என்ன செய்வோம்னா அடுத்த செமினார்ல சம்பந்தமா நான் சொல்றேன். சரியா? அடுத்த வீக் ஒரு 1 hour செமினார் ஒன்று எடுப்பேன். இந்த செக்ஷனை முடிப்பேன். சரியானே? போஸ்ட் ஆஃப் கேபிட்டல் முடிப்பேன். சரி சொல்லுங்க. எக்ஸாம் டைம்ல வைக்கிறது, எக்ஸாம் செய்ய வர அந்த இதையும் வந்து செய்யற ஹாஸ்டல் மிஸ். இங்க இதை ஏர்லியா வச்சீங்கன்னு சொன்னா நல்ல. இப்ப ஒரு புள்ள ஏலியா வைக்கலாம்னு சொல்லுவீங்க, மெஜாரிட்டி இப்படி வைக்கலாம்னு சொல்லுவீங்க. அதுக்குதான் ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு வந்து செய்துட்டு அசைன்மெண்ட் தந்துட்டு போனா அது எல்லாருக்கும் கன்வீனியன்டா இருக்கும். அந்த அன்றைக்கு நான் மிச்சம் இருக்குது இந்த செமினாரையும் முடிச்சிடுவேன். சரியா? அப்படின்னா வாரக்கிழமை வைக்கிறேன்டா வைப்போம் நாங்க. நீங்க கதைக்கிறாங்களே நான் நினைக்கிறேன் இந்த ஏரியா பிள்ளைல இருப்பீங்க. தூரத்து பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்க. இவங்க பக்கத்து ஏரியா அந்த ஏராவூர் ஓட்டமாடி அதே மாதிரி அந்த யூனிவர்சிட்டியே பக்கத்துல உள்ள ஆக்கள் ஈஸி. அது அவங்களுக்கு ஓகே தான். கொஞ்சம் தூரம் உள்ள ஆக்களும் சரியான கஷ்டம். வந்து தங்கில இருந்து ஒரு நாளைக்கு முன்ன வரணும். 6 hours வெளியே போனி கஷ்டம். அவங்களுக்கு ஓகே. எக்ஸாம் டைம்ல வச்சா மிஸ் இப்ப எக்ஸாமுக்கும் படிக்கணும், இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி ரெண்டுக்கும் மாறி மாறி யோசிக்கிற மாதிரி இருக்கும் மிஸ். இப்ப இது ஏர்லியா வச்சோம்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் அந்த எக்ஸாம் அந்த டென்ஷன் அது தெரியும். எக்ஸாம் ஒரே டான்ல நடக்கும் மிஸ். அதோட சேர்த்து 3 எக்ஸாம் செய்யணும் மிஸ். எப்படி கஷ்டம் வரைக்கும் ஒரு நாள் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி வர. இப்ப எக்ஸாமுக்கு கொண்டு வரக்குள்ள இதுவும் ஒரு எக்ஸாம் தானே, எக்ஸாம் மார்க்ஸோட சேர்க்கறது தானே. ஒரு நாளைக்கு ஒரு 3 எக்ஸாம் எல்லாரும் நீங்க 2-3 நாள் தொடர்ந்து வைக்க போறது ஒரு நாள் தானே. உங்களோட ஐடியாவெல்லாம் சரி. நீங்க உங்களோட வியூல சிந்திக்கீங்க. நான் 28 வருஷம் சேவிஸ்ல இருக்கிற ஒரு ஆள். இதுல எல்லா புள்ளிகளும் எங்களுக்கு முக்கியம். சரியானே? இப்ப அதுக்குத்தான் நான் என்ன செய்வேன்டா இந்த பாடம் நடக்கிற அன்றைக்கே வைப்பேன். சரியானே? இந்த பாடம் எப்ப எக்ஸாம் நடக்குதோ அது 9 to 11 முடிஞ்சா அதுக்கு ஒரு 1 hourல இதே பாடம் தான் நடக்கும். சரியானே? அது பிறகு நீங்க அந்த பின்னரத்துக்கு பாடம் நீங்க படிச்சுட்டு வருவீங்கனே. அது இஷ்யூ இல்லை. அது ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன்டா. இந்த சப்ஜெக்ட் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் அதே நாள்ல வைப்பேன். அப்ப நீங்க எக்ஸாமுக்கும் படிச்சு நீங்க தானே என்ன டாபிக் வந்தாலும் நீங்க செய்யக்கூடியதா இருக்கணும்னு ஒரு அசஸ்மெண்ட். அது ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன்டா. அப்படிதான் வைப்பேன். 3 பாடத்தை சேர்த்து வைக்க மாட்டேன். சரியானே? ரைட். அடுத்த விஷயம் என்னன்னா இப்ப நான் அங்க கம்யூனிகேட் பண்ணி நீங்க வேற தேவைகளுக்கு அட்மிஷன் கலெக்ட் பண்ண அப்படி எல்லாம் வார தேவைன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு போறது இஷ்யூ இல்லை. அல்லது என்ன செய்யறேன்டால் இப்ப உங்களோட எக்ஸாம் ஒரு சாட்டர்டே முடியும் என்றால் அடுத்த நாள் செஞ்சுட்டு போறது, அல்லது அதுக்கு முதல் நாள். அது நான் அடுத்த செமினார்ல உங்களுக்கு வடிவா டிசைன் பண்ணி உங்களோட டைம் டேபிளையும் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாத மாதிரி தான் நான் செட் பண்ணுவேன். அதை யோசிக்க வேணாம். சரி, அடுத்த செமஸ்டர்ல நான் இப்போ உங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. ஓகே, குட். இந்த கருத்துக்களை கன்சிடர் பண்ணி நான் ஒரு முடிவு வந்து எடுப்பேன். சரியானே? அது எல்லாருக்கும் சாதகமான முடிவா வரும். டோன்ட் வரி. ரைட். அப்ப நீங்க படிங்க இப்ப. சரியானே? ஓகே மிஸ். தேங்க் யூ மிஸ். ஓகே. இது PDF எப்ப மிஸ் போடுவீங்க? PDF நான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கு. இதுல கொஞ்சம் கணக்குகளை மாத்துறேன் நான் சில நேரம். அடுத்த ஒரு பேட்ச் மாத்துறேன். உங்களுக்கு நான் இப்ப அநேகமா நாளைக்குள்ள வரும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எக்ஸாம் இப்ப இருக்கு. உங்களுக்கு அடுத்த 1-2 செக்ஷனை போடுவேன் நான் இப்ப. சரி, ஓகே 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 சரியா? ஓகே, அதை நீங்க CDPL ஓட கேட்டுக்கொள்ளுங்க. சரி, ஓகே.
என்னோட சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும்தான் என்கிட்ட கேட்கணும். சரியானே? நான் இன்னைக்கு உங்களுக்கு லெக்சர்ஸ் எடுக்க வந்திருக்கிறேன். சரியானே? செமினார். இடையிடையே எக்ஸாம் எப்போ வரும் கேள்வி ஓகே இல்லாது அது நீங்க எக்ஸாம் கோஆர்டினேட்டர் அல்லது வந்து சிடிபிஎல் டிரெக்டர் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் கேட்கலாம். உங்களுக்கு எல்லா பாடமும் செமினார் முடிஞ்சுதா? இல்ல செமினார் மிஸ். முடிஞ்சுதா? இல்ல மிஸ். இன்னும் என்ன பாடம் இருக்கு? ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. எனக்கு 1 hour தான் இருக்கா. நான் 1 hour முடிச்சிடுவேன். சில நேரம் இன்றைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீனா உடனே என் பாடத்தை முடிக்கலாம். இல்ல அடுத்த வீக் வைக்கவா? நெக்ஸ்ட் வீக் வைங்க மிஸ். அன்றைக்கு நீங்க டயர்டா இருப்பீங்க. எல்லா செக்ஷனும் ஒரே நாள்ல போட்டா கொஞ்சம் கஷ்டம். தியரிண்டா பரவாயில்ல. நெக்ஸ்ட் வீக் நான் ஒரு டைமை பார்த்து போட்டுடுவேன்னா சரி ஓகே. ஓகே ஓகே நீங்க டோன்ட் வரி. ஆல்ரைட் நீங்க அடுத்த செமினாரோட இருக்கு தானே முடிச்சிடலாம். ஓகே ஓகே பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே தேங்க் யூ. செமினார்ல நம்மள கொஞ்சம் சொல்லுவேனா? ஓகே ஓகே சரி ஓகே.